ஆரம்பிங்க சார். ஓகே சார். சார் தெரியுதா? ஹலோ ராஜேந்திரன் சார். தெரியுது சார். வாய்ஸ் ஓகேவா? ஸ்லைட் ஓகே. ஓகே. இப்ப 3 கேஸ் இந்த லைவ் செக்ஷன்ல வந்து 3 கேஸ் பார்ப்போங்க. அதுல முதல் 2 கேஸ் வந்து அப்படி பாத்தீங்கன்னா பேஷண்டோட வெர்ஷனை நான் டைப் பண்ணிருப்பேன். நீங்க அது எப்போதும் போல உள்ள செக்ஷன் ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன் ஆஃப் கேஸ். தேர்ட் செக்ஷன் வந்து நான் கூட இந்த மீட்டிங்ல வரப்ப சொன்ன ஒரு பேப்பர் பேனா வச்சுங்க. பேஷண்ட் லைவா சொன்ன வீடியோவை வந்து ஆடியோ வந்து போன்ல பேசி எடுத்த கேஸ், அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் கேஸ். அந்த தேர்ட் கேஸ்ல உள்ள பேஷண்ட் சொன்ன வெர்ஷனை நீங்க உங்க கிளினிக்ல அது ஃப்ரெஷ்ஷா வந்ததுன்னா நீங்க என்ன மருந்து கொடுப்பீங்க அப்படிங்கறத ஒரு லைவா நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்டான ஒரு நம்ம இதை பண்ணுவோம். அப்படிங்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் 2 கேஸ் எப்போதும் போல ஒரு இன்ட்ராக்ஷனா நீங்க உங்களுடைய விருப்பம் சொல்லுங்க. பட் அது வந்து பேஷண்ட் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன இருக்கும். 3வது கேஸ் வந்து நம்ம பிரசன்ட் பண்றது வந்து அவங்களுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ண கேஸ். அந்த வாய்ஸை நான் அப்படியே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன். அதை நான் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க அப்படியே வந்து உங்க கிளினிக்ல எப்படி எடுப்பீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஒரு பேப்பர் பேனால பேப்பர்ல ஃபுல்லா அந்த கேஸை நீங்க எடுக்கிற மாதிரி எடுங்க. எடுத்துட்டு ரெப்பர்ட் சார்ட் போட்டுருங்க. ரெப்பர்ட் சார்ட் போட்டதுக்கு பிற்பாடு ஒரு ட்ரக் தான் ஒருத்தவங்க சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு ட்ரக் தான் கொடுக்க போறீங்க. பார்ட்டிசிபென்ட்ல ஒரு ட்ரக் சொல்லணும். அந்த ரூப்ரிக் சொல்லி என்ன மருந்து நீங்க கொடுப்பீங்க, அவ்வளவுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். தேர்ட் கேஸ் வந்து அதே மாதிரி போவோம். ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு 2 கேஸ் மட்டும் ஒரு சிம்பிள் கேஸ் தான், சாதாரண கேஸ், ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்ச கேஸ் ஷேர் பண்ணுவோம். இது என்ன டயக்னோசிஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? இதே மாதிரி ஒரு கேஸ் வராங்க, என்ன டயக்னோசிஸ் இருக்கலாம்? கான்ஸ் சார். கேஸ் ஆஃப் பங்க்சர்ட் ஹார்ன். அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோல் விழுந்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் கேஸுங்க. பிகினிங்ல வந்து சிம்பிளா சொன்ன பாசிவ் கேஸ் டேக்கிங்ல அவங்க என்ன சொன்னாங்களோ, நம்ம ஆக்டிவ்க்கே போகவே இல்லை, வெறும் பாசிவ்ல இந்த முதல் 2 கேஸ் பார்த்ததும் ஃபுல்லா பாசிவ் கேஸ் டேக்ல வித்தின் 5 மினிட்ஸ்ல நம்ம மெடிசன் கொடுத்துட்டோம். பிரில்லியன்ட் ரிசல்ட். இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோல் பங்க்சர் போட்ட மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரீம் பெயின்ஃபுல் ஹார்ம். patient came with complaint of painful punctured horn in clustered area of sole. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா வலி வந்து கண்டினியூஸா 2 மாசமா தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றேன், 2 வீலர் மெக்கானிக் ஷாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் வந்து அந்த மெக்கானிக் ஷாப்க்கே போல சார். காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே சடனா எடுத்து வைக்க முடியல சார். ஸ்டிப் எடுத்து வச்சோம்னாலே வலிக்குது, அதனால காலையை சடனா எடுத்து வைக்க முடியல, கடுகடுன்னு கடுக்குதுங்கிற. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ROHல ஃபர்ஸ்ட் பிகினிங் பாசிவ் கேஸ் டேக்கிங். நம்ம எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணல, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நோட் பண்ணோம். இதுக்கு மட்டும் மெடிசன் கொடுத்துருக்கோம். என்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரூப்ரிக் வரும்? மேக்சிமம் ஒருத்தவங்க இதே மாதிரி வராங்க அப்படின்னா 4 ரூப்ரிக் சொல்லாதீங்க. நீங்க ஒரு ரூப்ரிக் சொல்லி டோட்டாலிட்டி போட்டு இதுதான் மருந்து அப்படிங்கறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான ஆப்ஷன். சொல்லுங்க என்ன மெடிசன் வரலாம் வாய்ப்பு இருக்கு? ஹலோ Sir, delusion, injure being. உங்க பேர் சொல்லிடுங்க.
செந்தில்குமார் சேலம் சார். சரி ஓகே சொல்லுங்க. Delusion, injured being, சரி anxiety, business about, சரி fear, suffering of, ஓகே irritability, pain during. சரி மருந்து. அதாவது நீங்க உங்க கேஸ் உங்க கிளினிக்ல இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன ரூப்ரிக் என்ன மருந்து கொடுப்பீங்க? ஒரே ஆப்ஷன் ஒருத்தவங்க ஒரு உங்களுடைய குரூப் ஆஃப் செட் ஆஃப் சிம்டம்ஸை போட்டு ஒரு ட்ரக் கொடுக்க போறீங்க. அது சொல்லுங்க. பிரயோனியா கொடுங்க சார். பிரயோனியா. ஓகே ஓகே. அப்புறம் தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணுங்க. வெரி வெரி காமன் வெர்ஷன் ஆஃப் தி பேஷண்ட். வலி கண்டினியூஸா இருக்கு, மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றேன், வலி அதிகமா இருக்கிறதுனால மெக்கானிக் ஷாப்புக்கு போல, கால் எடுத்து வைக்க முடியல, கடுகடுன்னு இருக்குங்கிற அவ்வளவுதான். கொஞ்சம் மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சார் ஹலோ சார், சொல்லுங்க. delusion injured is being, business neglect his, irritability, pain during. சரி மெடிசின் வந்து சொல்லுங்க. என்ன மெடிசன் சார்? வந்து ஓபியம் சார். இன்ஜூரி பீக்ல ஓபியம் இருக்கா? அதுல இல்லைங்க சார், அடுத்த 2 ரூப்ரிக்ல அது இதாகுது சார், கவர் ஆகுது. பிசினஸ் நெக்லெக்டிஸ் அண்ட் இல்ல இரிட்டபிலிட்டி. நீங்க ஒரு உங்க அதாவது இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க, இந்த கேஸ் உங்க கிளினிக்ல வந்துச்சுன்னா நீங்க என்ன மருந்து கொடுப்பீங்க? நீங்க சாய்ஸே கிடையாது. அதெல்லாம் நம்ம அந்த என்ன ஓபியமா? இல்லைங்க சார், இது வந்து ஸ்ட்ரமோனியம் இது கொடுப்போம் சார். ஸ்ட்ரமோனியத்துக்கு உண்டான ரூப்ரிக் டெலிஷன் இன்ஜுரிஸ் பீயிங். சரி அது மட்டும் தான் சார் அந்த ரூப்ரிக்ல வருது, கவர் ஆகுது. சரி ஓகே ஓகே ஓகே. டைப் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 3 கேஸுமே வந்து ஒரு இன்டராக்ஷன் பண்ற மாதிரி உள்ளதுதான் கேஸ் சொல்லியிருக்கு. ஹலோ, வேற யாராவது? சார் நான் சந்திரன். நான் ஜம்ஷித் பேசுறேன். சொல்லுங்க. சந்திரன், ஜம்ஷித், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஜம்ஷித் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்க இது சவுண்ட் கிளியரா இல்ல, கட்டு கம்மியா இருக்கு. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க. சார் ரூப்ரிக் சொல்றேன். டெலிஷன் இன்ஜூர்ட் பீயிங் இன்ஜூர்டு, anger interruption from business incapacity for. ஓகே. மெடிசன் பிரயோனியா சார். ஓகே. வேற சார் ராஜசேகர். சொல்லுங்க சார். மைண்ட் டெலூஷன் ஒர்க் will do him harm, argentinum nitricum. Argentinum nitricum sir. Mind delusion work will do him. ஓகே ஓகே ஓகே. ஒரே மருந்து அர்ஜென்டினம் நைட்ரிகம். ஓகே ஓகே. அருமையான ரூபிக். ஓகே சார். வேற ஆறுமுக ஸ்பீக்கிங் சார். சொல்லுங்க. I am Armuga speaking. Actually, sir. Sepia sir. He is doing water service sir. He is doing water services. That's why my Okay. option is the Sepia. But that rubrics I don't remember. ஓகே ஓகே. கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல செப்பியா சொல்லிட்டீங்க. Yeah. Because Okay. he is doing water service. ஓகே சார். ஓகே. வேற சார்? வேற Sir, I am Venkataya from Kalpakam. சொல்லுங்க சார். Mind irritability always. Naxwam sir. சரி ஓகே. வேற இரிட்டபிலிட்டி ஆல்வேஸ் வந்து நிறைய மருந்து இருக்கே சார்.
சரி பரவாயில்ல. வேற Sir, சார் வேற அந்த சொல்லுங்க. ஸ்டிங்கிங் பெயின் இன் கார்ன் மெயினா அது வந்து இந்த இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. குத்து வலி, இந்த குத்து வலி இருக்கிறதால ஏபிஸ் மில்லிஃபிஷா இஸ் மை சாய்ஸ். சரி ஓகே, கிளாசிக்கல். சரி சரி, தப்பு இல்ல. ஓகே, வேற சார்? Sir, Kandan from Kalpakam, sir. சொல்லுங்க. Mind frivolous. Last 2 months அவர் painful-ஆ இருக்கு அப்படிங்கறனால frivolous. Then delusions, imaginations, poor he is. அவரால வந்து சடனா வாக் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்றனால. Mind anxiety, business about. ஓகே. ஸ்டெப்பியா வருது சார். ஸ்டெப்பியா. வேற? சரி ஓகே சார். சுனிதா சென்னை சொல்லுங்க. சார் சுனிதா சார், சென்னை. சொல்லுங்க. Sir, mind anger interruption from anger about mind delusion bitten will be chamomilla drug of choice. Third rubric not confirmed but okay. சரி ஓகே. சார் அரவிந்த் தூத்துக்குடி. ஹலோ சார். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. அரவிந்த் தூத்துக்குடி. மைண்ட் இரிட்டபிலிட்டி பெயின் டூரிங் மைண்ட் சென்சிட்டிவிட்டி பெயின் டு chamomilla. சரி ஓகே. இப்ப இந்த கேசஸ்ல வந்து இப்ப 2 பேர் நாம கரெக்டா, அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேட் மெடிசன், இந்த ஸ்டேட் வந்து கரெக்டா குடிச்சிட்டோம் அப்படின்னா மருந்து வந்து காமனா தான் வரும். கண்டிப்பா வந்து 3 பேர் 4 பேர் பார்த்தாலும் அந்த மீட்டர் ரீட் பண்றப்ப மெடிசன் வந்து காமனா தான் வரும். 2-3 பேர் வந்து மெடிசன் கரெக்டா சொல்லிட்டாங்க. வலி கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. இன்ஜூர்டு பீயிங், இதுல இன்ஜூர்டு பீயிங் வந்து மெயின் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஒர்க்கிங் மெக்கானிக் ஷாப்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து ஆங்ஸைட்டி கிடையவே கிடையாது. சிம்பிள், நான் வந்து இதுல வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நீங்க பிசினஸ் ஸ்டாக்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்புறம் வலி ஜாஸ்தியாகனால போகல, ஃபியர் சஃபரிங். அந்த சடனா நடக்க முடியல அப்படிங்கறதுல வந்து உள்ள ஆங்கர் எக்ஸ்பிரஷனோட அந்த வேலை வந்து தடைப்படுது. அதுக்கு வந்து வேலையை வந்து காலை எடுத்து வைக்கிறப்ப இது பண்றாரு, உங்களுக்கு வந்து இன்டரப்ட் ஆகுது அப்படிங்கிறது ஆங்கர் இன்டரப்ஷன். கடுக்குது அப்படிங்கிறது இரிட்டபிலிட்டி பெயின் வருது. 5 ட்ரக் போட்டீங்க அப்படின்னா பிரயோனியா மட்டும்தான் வரும். ஆங்கர் இன்டரப்ஷன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மர்ஃபில மட்டும்தான் பிரயோனியா வந்து இருக்கும். சிந்தசிஸ்லயும் கம்ப்ளீட்லயும் பிரயோனியா இருக்காது. அதனால அது வந்து அது 3த்தையும் காமனா இருக்கிறதுனால நான் மர்ஃபி ரெப்பர்ட்டரி யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். பிரயோனியா 30 ஒரு டோஸ் 24, 10, 17 அது கொடுத்ததுக்கு பிற்பாடு என்னாச்சு அப்படின்னா, ஏன்னா ஃபாலோ அப்ங்கிறது கண்டிப்பா முக்கியம். நம்ம ஒரு ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு 2 நாள் கழிச்சு ஃபீவர், ஹெவி ஃபீவர் மருந்து கொடுத்து 2 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆயிருக்கு, நம்மளோட மருந்து கரெக்ட். அப்ப வலி கேட்டோம், வலி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு 9 வராரு, ஒரு விசிட் தான் வந்தாரு. அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அம்மாவை அழைச்சிட்டு வராரு. பிசினஸ் இன்கெபாசிட்டி ஃபார் வேலைக்கு போகாம விட்டாரு. அதுக்கு வந்து பிசினஸ் இன்கெபாசிட்டி ஃபார் எடுக்க கூடாதா சார்? சார் ரூப்ரிக் நிறைய எடுக்கலாம் சார். பிசினஸ் இன்கெபாசிட்டி, ஒர்க் இம்பாசிபிள் எல்லாம் எடுக்கலாம். என்ன ப்ரிசைஸா இருக்கோ, எதனால வேலைக்கு போல அப்படிங்கறது முக்கியம். பாருங்க, மை பெயின் இஸ் சிவியர் சோ ஐ ஹவ் ஸ்டாப்ட் டு வொர்க். இந்த இடத்துல வேலைக்கு போகல அப்படிங்கறத விட வலினால வேலைக்கு போகலங்கிறது தான் வந்து இம்ப்ரெஷன். அதனால வந்து ஃபியர் சஃபரிங் தான் எடுக்கணும். வேலைக்கு போகாது, ஒர்க் இம்பாசிபிள், பிசினஸ் இன்கெபாசிட்டி இதெல்லாம் வந்து என்ன பேஷண்டோட ப்ரிசைஸ் வெர்ஷன், அவங்களுடைய மனநிலை எதனால அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணமா எடுத்தீங்கன்னா ஃபியர் சஃபரிங் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உறிஞ்சிருச்சு. ஃபுல்லா வித்தின் 1 மந்த்ல அந்த பங்க்சர்டு ஹார்னே இல்ல.
சுத்தமா அது பாத்தீங்கன்னா 2 நாள்ல ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமே வேற ஒன்றும் எலிமினேஷன் நடக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்கா அவர் போக ஆரம்பிச்சுட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போமா? சார் அப்ப நம்ம பிசினஸ் பத்தி நம்ம வந்து என்ன இதுனாலுமே நம்ம அந்த இதுதான் நம்ம எடுக்கணுமாங்க சார்? ஏன்னா அது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த ரூப்ரிக்கு ரூப்ரிக், அதாவது ரூப்ரிக் எடுக்கிறதுங்கிறது விஷயமே கிடையாது. ரூப்ரிக் வந்து கிடையாது. அதாவது நம்ம வந்து இதுல எந்த கொஸ்டினும் பிகினிங் கேஸ் டேக்கிங்ல எந்த வித கொஸ்டினுமே கேட்கல. வந்து உட்காந்து வித்தின் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள சொன்ன விஷயம் தான். ஜஸ்ட் மீட்டர் ரீடிங் தான். இந்த மீட்டர் ரீடிங்ல நீங்களே பாருங்க, வலி அதிகமா இருக்கிறதுனாலதான் ஒளி இந்த இடத்துல ஆங்ஸைட்டியோ பிசினஸ் இன்கெப்பாசிட்டியோ கிடையாது. வேலை செய்ய முடியல, என்ன காரணத்தினால வேலை செய்ய முடியலன்னு தான் சொல்றாரு. வலி அதிகமா இருக்கு, மை பெயின் இஸ் சிவியர், சோ ஐ ஹவ் ஸ்டாப்ட் டு கோ டு வொர்க்ஷாப். அதுதான் மெயினா இருக்குதே ஒழிய பிசினஸ் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கலாம், அதுலயும் உங்களுக்கு இருக்கும் பிரயோஜனம். பட் வந்து லார்ஜ் குரூப் ஆஃப் ட்ரக் வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இதுல வந்து ஃபியர் சஃபரிங் தான் மெயின். ஓகேங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேஸ் வெரி வெரி சிம்பிள் கேஸ். மூணாவது கேஸ் நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே சொல்றீங்க. உங்க கேஸ் அப்படியே நான் எந்த வித இன்டர்ஃபியரும் எதுவும் பண்ணாம அப்படியே கேஸ் எடுத்ததை நான் அப்படியே உங்களுக்கு அந்த வாய்ஸ் அப்படியே சென்ட் பண்றேன், அதை நீங்க பார்க்கணும். ரெண்டாவது கேஸ் வெரி சிம்பிள் கேஸ் தான். இது வந்து கேம்ப்ல நாங்க பட்டுக்குடி கேம்ப்ல பார்த்தது. என்ன டிசீஸ் சார், என்ன கண்டிஷன் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. மொலஸ்கம் கண்டேஜியஸ். அவ்வளவுதான், வைரல் வாட். இந்த பையனை வந்து அழைச்சிட்டு வராங்க. இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்து, அது வந்து உள்ள வரப்பே ரொம்ப பயந்துகிட்டு தான் வராரு. ரொம்ப பயப்படுறாரு. வந்து உட்காந்துக்கிட்டு தேம்பி அழுதுகிட்டு அப்படி பயந்துகிட்டு ஒரு ஓரமா அந்த சேரோட ஒட்டி ஓரம் இருக்கு பாருங்க, சேர்ல வந்து ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒரு விம்பரிங், ஒரு மறுமறி, ஒரு முணுமுணோட அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு எப்ப ஓடலாம் அப்படிங்கிற நிலைமையில உட்காந்துருக்காரு. இதுதான் பிரசன்டேஷன். இது வந்து இது பாக்குறதுக்கு ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் தான் அதை அப்சர்வ் பண்றது. இதுதான் ஸ்டேட். நம்ம கொஸ்டினே கேட்கல, வித் ஒன்லி அப்சர்வேஷன் தான். சேர்ல ஓரமா உட்காந்துட்டு எப்ப வெளில ஓடலாம்னு பாக்குற மாதிரி உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. அம்மாவோட கையை பிடிச்சிருக்கிறாரு. பயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா வந்து ஊசி போடுவாங்க அப்படிங்கிற, அவங்க பயந்துட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிற. என்ன மருந்து வரலாங்க, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ, ஸ்டமோனியம் சார். ரூபிக் சொல்லுங்க. Fear of being injured, sir. Okay. Clinging to mother. சரி. Desire to escape. Escape desire to, sir. சரி. அவ்வளவுதான் எனக்கு தோணுது சார். சரி, ஓகே ஓகே ஓகே, குட் ட்ரை. வேற ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இது வந்து கிளாஸ் வரதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர் இல்ல வந்து ஒரு புக்கு, ஒரு நீங்க யூஸ் பண்ற ரெப்போர்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். அப்பதான் வந்து நீங்க உங்களுக்கு லைவ் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க தேடி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த செகண்ட் கேஸ் போட்டிருக்கோம், மூணாவது கேஸ் போடுறப்போ வந்து லைவா அவங்க சொன்ன வெர்ஷனை நீங்க வந்து எழுதுங்க, ஓனா எழுதுங்க. எழுதி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி நீங்களே கொடுக்குற மாதிரி பாருங்க. அப்பதான் வந்து அந்த ஃபீலிங் கரெக்டா இருக்கும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, வேற ஸ்டமோனி சொல்லிருக்காங்க. வேற சார், fear injure being சார். ஓகே. holding mother's hand, child constantly holding. சரி. காலி கர்ப் சார். காலி கர்ப், ஓகே. சரா? ஆமா சார். சரி, ஓகே. வேற mind escapes attempts to, mind fear injury being injured, mind clinging grabs at others. Arsenicum album. ஓகே. வேற
Mind yes no pertains to fear injured being. Mind Okay. clinging in children. Mind Clinging in general clinging in children. mind clinging in children. Okay, okay. Remedy? Stramonium. Stramonium, gelsemium, sepia 3 இருக்கு. 3 மட்டும் தான் கொடுப்பீங்க. இல்ல உங்க இல்ல. சாய்ஸ் ஒரே ட்ரக். நீங்க பார்த்த மாதிரி நீங்க உங்க அந்த 3 வரை வரக்கூடாது. ஒரே சாய்ஸ் ரூபிரிக்கு ஒரே ட்ரக். அமோனியம், ஜெல்சீமியம். சார் இன்னொரு என்ன சொன்னீங்க? செப்பியா. ஓகே. வேற? சைலீஷியா. இது ரூபிரிக் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த 3 ரூபிரிக் கூட மைண்ட் மட்டரிங் சேர்த்தோம்னா ஸ்ட்ரமோனியம் மட்டும் தான் வருது. ஓகே. Hello. Hello. Sir. சொல்லுங்க. Mind delirium fear with mind fear injury being injured of mind held desire to be stramonium. Okay. Probable remedies. Okay. Hello. சொல்லுங்க. So mind weeping, tearful mood children in. சரி. Mind clinging mother to. Mind fear injured of being calicar வருது. Okay. Calicar மட்டும் சொல்லுங்க. ஓகே. வேற? Sir, mind சொல்லுங்க. clinging, mind fear injury, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. mind weeping, drug, mind clinging children in mind fear injury being injured of mind weeping. சரி, ஓகே. இதுல வந்து இந்த விஷயத்துல எது பிரிடாமினன்ட் அப்படின்னா என்ன, இது வந்து மருந்து வந்து நம்ம அவங்க சொன்னதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். அதுல எது பிரிடாமினன்ட்ங்கிறத சொல்லிடுறேன். இந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு இருக்காருல்ல, அது வந்து கடைசி வரைக்கும் போகவே இல்லை. சொல்லுங்க. இந்த பையன் வந்து பயத்துல அம்மா கையை பிடிச்சிருக்காருல்ல இருக்கு, இந்த கடைசி வரைக்கும் போற வரைக்கும் விடவே இல்லை. இவ்வளவு இருந்தாலும் அதுல பிரிடாமினன்ட் வந்து பிபிபிங்கிறது வந்து இந்த கிளிங்கிங் ஹேண்ட். Mind clinging take the hand of mother will always stick well. Okay. Holding mother hand. Holding mother hand, child constantly holding. Child always take the hand of the mother. Okay. Mind clinging child mother, child clings to. Okay sir, reveal பண்ணிட்டேன் சார். The clinging take the hand of mother, weeping in children, fear injured being, holding at attendance, holding on to parent னு வருவீங்க. escape attempt இதெல்லாம் போட்டீங்கன்னா ஜெல்சீமியம் 30 ஒரு டோஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமேல அந்த கேம்ப்ல வந்தாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. கேஸ் ஏஜென்ட் இருந்தா கேட்க சார் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. ரூபிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்றீங்களா சார்? அதை பத்தி யோசிச்சு இந்த ரூபிக் தான் தெரியுதா? இந்த பாக்குறேன் சார். அது ஒரு நிமிஷம் சார் எழுதிக்கிறேன். PPP வந்து clinging take the hand of mother will always. மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஓகே சார், என்னோட அப்சர்வேஷன்ல அந்த கையை வந்து அந்த அம்மாவோட கையங்கிறது ரொம்ப கிளிங்கிங்கிறது ஹேண்ட் வந்து பிரெடாமினண்டா இருந்துச்சு, கடைசி வரையும் இருந்தது.
ஓகே சார், அப்போ பிபிபி வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கலாமா சார், இல்ல 2-3 விஷயம் சேர்த்து தான் அதாவது எடுக்கணும்? அந்த பிபிபில அந்த இது எடுத்துக்கிறீங்க, பட் அதோட கம்பைன்டு வந்து சிம்டம் கவர் ஆகுது. இதெல்லாம் சப்போர்ட்டிங் ரூப்ரிக், இது கீழே உள்ளதுதான் சப்போர்ட்டிங் ரூப்ரிக். ஓகே சார். பிபிபிங்கிறது வந்து அதுதான் கன்ஃபார்மா வந்து அந்த அந்த நீங்க கொடுக்கக்கூடிய மருந்துல அது கவர் ஆயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஹெல்ட் அண்ட் ஹோல்டிங்கும் எப்படி சார் டிஃபரன்ஷியேட்? ஹெல்ட் அண்ட் ஹோல்டிங். ஹெல்ட் அண்ட் ஹோல்டிங்னாலே ஹோல்டிங் தான போகும். ஓகே, ஹெல்ட் டிசைர் டு பி அந்த மாதிரி வருங்களா? ஹெல்ட் அது கம்ப்ளீட்லி இதுமே மாறி மாறி போட்டுருவாங்க. ஹெல்ட் ஹோல்டிங்ல தான் போகும். ஓகே ஓகே. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் நீங்க வந்து நான் ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்றேன். இது வந்து லைவ் கேஸ், என்னோட சிஸ்டர் கேஸ். ஃபீவர், அதாவது இந்த லாக்டவுன்ல வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள கேஸ், ரெக்கார்ட் பண்ண கேஸ். உங்க கிளினிக்ல இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி வந்து எழுதுவீங்க, அதே மாதிரி எழுதுங்க. ஒரு பிளைன் பேப்பர்ல எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அதை நீங்க ட்ரக்கை வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த கேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண கேஸ் நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதை வந்து நீங்க எழுதுங்க முதல்ல. அதுக்கப்புறமேலு திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து இந்த கேஸ்க்கு என்ன மருந்து கொடுப்பீங்க உங்க கிளினிக்ல அப்படிங்கிறது தான் இப்போ இது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாய்ஸ் வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு ட்ரக் தான் கொடுக்க போறீங்க. ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் சிம்டம் சொல்லி இந்த ட்ரக் நீங்க தான் பிரிஸ்கிரைப் பண்ண போறீங்க. போலாங்களா? ஹலோ. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஜஸ்ட் பேப்பர் பேனா எடுத்துங்க. அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்க நோட் அவுட் பண்ணுங்க. உங்க கிளினிக்ல நீங்க என்ன மெடிசன் கொடுப்பீங்களோ இது ஒரு ஃபீவர் கேஸ். ஃபீவர் கேஸ் பாத்தீங்கன்னா போன்ல எடுத்த கேஸ். ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே விசிட் வந்து ப்ளே பண்றேன். ஹலோ. சொல்லு. இன்னைக்கு சாயங்காலம் சரி. கொஞ்சம் 2 நாளா சளி இருந்தது. சார் கேக்குதா? ஆடிபிளா? கேக்குது சார். கண்டினியூ. ப்ளே பண்ணலாங்களா? ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணலாம். ஓகே. சளின்னா மத்தியானம் நல்ல வெயில் வேர்த்து விறுவிறுத்து வரனா வந்த உடனே தள்ள தண்ணி எடுத்துட்டு குளிக்கிறது அப்படியே போய் என்ன பண்றது, ஒன்றும் தவிர்க்க முடியலையா? ஒன்றும் ஃபேன் காத்துல எங்க போய் உட்கார்ந்து அப்புறம் எதையும் தோட்டாம போய் குளிக்கணும். வந்த உடனே அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்கிறது. 2 நாளா சளியா இருந்துச்சு. பச்சை தண்ணியில் கொஞ்சம் விடாது, இந்த மாதிரி லைட்டா வெந்நீர் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு சொன்னேன். உடம்பு வந்து ஒரு வாரமாவே கொஞ்சம் அவனுக்கு குளிப்பாட்டி உள்ளது. ரொம்ப நேரம் கீழே கொஞ்சோண்டி இடத்துல வச்சுட்டு அவன் 1000 நல்லா இருக்கானா அவனுக்கு வல்லு வெட்டி குளிப்பாட்டுறது. நேற்று அவன் குளிப்பாட்ட போனா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கா. அது குளிப்பாட்டி குடிச்ச உடனே ரொம்ப முதுகுவலி, ரொம்ப மல்லு கட்டிட்டு பண்ற மாதிரி முதுகுவலி இருக்கும். அப்படி இருந்தது. நேற்று கொஞ்சம் அதிகமா இருந்தது. முதுகெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு. அப்புறம் நைட்டு கொஞ்சம் அதிகமா வலிச்சு உடம்பு முதுகு எல்லாம் ரொம்ப அதிகமா வலிச்சிட்டு, நீ போன நேரம் எனக்கு ஏதோ என்ன அரிப்பு அதிகமானா நீ எடுத்து ஆர்சால் ஒரு டோஸ் எடுத்துதானியா? சரி, இது என்னடா தொண்டை வேற வலிக்குது, அது இப்போ இது வேற இருக்கேன். ராத்திரி ஆர்சால் ஒரு டோஸ் எடுத்து சாப்பிட்டேன். அதனால ஜுரமா என்னன்னு தெரியல. லைட்டா சளி இருந்தது. தொண்டை சளியா ஒரு 2 நாளைக்கு சளி இருந்தது. அப்படின்னா ரொம்ப துப்பிட்டு அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கிறப்ப சாதாரணமா காரி துப்புறப்ப கொஞ்சம் கொஞ்சம் திக்கா சளி வந்தது 2 நாளைக்கு. சரி. நேத்தி முதுகுவலி, இந்த உடம்பு அவனை மல்லு கூட்டி குளிப்பாட்டி முடிச்ச உடனே அப்படியே முதுகு ஃபுல்லா வலிச்சு. சரி, இன்னைக்கு
2 3 நாளாவே ஒன்ட்ட நீ கொஞ்சம் ஃப்ரீயான உடனே இந்த முதுகு வலி திரும்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னுட்டு கேட்டு மருந்து சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ராத்திரி கொஞ்சம் தொண்டை வலி ஜாஸ்தியான உடனே ஒரு தடவை உப்பு போட்டு குடிச்சேன். அப்புறம் நடுராத்திரிக்கு எனக்கே வந்து ஜுரம் இருக்க மாதிரி இருந்தது, இல்லாத மாதிரி இருந்தது. சரி எதுக்கும் வந்து போன தடவை அதிகமான ஆர்சால் தானே சாப்பிட சொன்னான், சரி எதுக்கும் ஒரு டோஸ் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு 11 மணி ராத்திரி இருக்கும் ஒரு 4 பில்லு ஆர்சால் எடுத்து சாப்பிட்டேன். சரி. அப்புறமா எனக்கு சுடுற மாதிரியும் இருக்கு, சுடாத மாதிரியும் இருக்கு, அது மாதிரி இருந்தது. முதுகுவலி ஜாஸ்தியா இருக்கு. நான் ராத்திரியும் வந்து பிரசாத்துக்கு நீர் குச்சல், அவன் தூங்கல. உங்க அக்கா வெளியில இருந்த தெரியாம மாமா கதவை தட்டிக்கிட்டாங்க. இவங்க ராத்திரி மாடியில விட்டு இருந்தாங்க. அது 11 மணிக்கு தான் கண்டுபிடிச்சு அதை திறந்து விட்டது. இப்படி ராத்திரி ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ். அதனால ஏற்கனவே தூங்குற கொஞ்சம் தூக்கமும் தூங்கல. வேற கதகதன்ற மாதிரி இருந்ததா, அதனால தூங்கி அதனால ரொம்ப தூங்குறதுனால உடம்பு வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. லைட்டா ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. சரி. வேற 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 பிரசண்டா வேற என்ன சிம்டம் வேற இருக்கனால என்ன வேற என்ன பாதிப்பும்? வேற உடம்பு வேற ஒண்ணும் இல்ல, லேசா ஃபீவர் இருக்க பேர் இருக்கு. சளி இருந்தது, இந்த இது உப்பு போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தொண்டை வலி கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப என்ன பிரசண்டா இருக்கு? வேற வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறப்ப எல்லாமே எனக்கு லேசா ஒரு பயம் இருக்கும். இப்பன்னு இல்ல, முன்னாடி சொல்றேன். ஆபீஸ்ல எல்லாரும் என்ன 25 ஆபீஸ் வவுச்சர் வருது எங்க ஆபீஸுக்கு, எல்லாரும் வராங்க. என்னதான் லீவும் போட முடியாது, போஸ்ட் மாஸ்டர் தூக்க மாட்டேங்கிறாரு. அதனால ரொம்ப காசியஸா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். எல்லாரும் விவசாயத்துக்கு நம்ம வேற சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும்னு பயமா இருக்கும் லேசா கொஞ்சம். என்ன பயம்? நம்மளால பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது இல்ல, அதனால இது இருக்கும் லேசா. என்னடா அது இதுல வருது அதுல வருதுங்கிறானோ, கையில வருதுங்கிறானோ, அதுங்கிறானோ இதுங்கிறானோன்னு நம்ம வெளில போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால எல்லாம் அதெல்லாம் கரெக்டா செய்வேன். வந்து எல்லாம் சானிடைசர் போட்டு தொடச்சி நேரா போய் பாத்ரூம்ல போய் அம்மாவை கதவை திறந்து வைக்க சொல்லி நேரா போய் குளிச்சு எல்லாத்தையும் துவச்சு, அவங்க எல்லாம் இப்ப நான் மட்டும் இப்படி பண்ணி அவங்க எல்லாம் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்மளால இருக்க கூடாதுன்னு போய் அதெல்லாம் கரெக்டா செய்வேன். சரி. இது சாதாரண ஜன்மாவும் இருக்கலாம் எனக்கே தெரியுது. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு தப்பு வருது. அப்புறம் சிச்சி அதெல்லாம் நினைக்க கூடாது, தேவையெல்லாம் குழப்பிக்க கூடாது. ஜுரம்னால இதெல்லாம் படிச்சவங்க தானே. ஒரு வாரமாவே நமக்கு முதுவலி இருந்தது. மத்தியானம் நமக்கே தெரியுது, வந்த உடனே சிலிருந்து கல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு குளிக்கிறோம். குளிக்கிறப்ப நல்லா சிறுவிற்கு வந்து உடனே தண்ணி எடுத்து விட்டு குளிச்சா தண்ணி குடிக்காம என்ன பண்ணோம் அப்படின்னு அது ஒரு தோணுது. இந்த முதுவலி எனக்கு ஒரு வாரமாவே இருந்தது. ஒரு வாரமாவே கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. முடியல, பல்லு கட்டிக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். அவனை குளிப்பாட்டி, அவன் திருவண்டி இடமா இருக்கா, அவனுக்கும் சுத்தமா முடியல. அவனை குளிப்பாட்டி துடைச்சி, அவன் ஒருத்தருக்கு இடத்த டெட்டால் போட்டு துடைச்சி அவன் துணி வச்சு திரும்ப இப்ப 2 நாள் அவசரம் பாயால செய்யணும்னு ஏப்பா முடியாதவங்கள உடம்பு ஒருத்தருக்கு முடியலன்னா வீட்டுல உள்ளவங்க கவனிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சிரமம். அதனால படுக்கவே கூடாதுப்பா யாரும் வீட்டுல அப்படின்னு நினைச்சுட்டோம். அதான் இப்போ டயர்ட்னஸ் கூட காலையில எழுந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நேராக அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும்னு வச்சுக்கோயேன். அது வேற இப்ப எந்திரிச்சதுக்கு இப்ப ஒண்ணு படுத்துதான் இப்பதான் எழுந்திருந்தேன். இப்ப கொஞ்சம் டயர்ட்னஸ் பரவாயில்லாம இருக்கு. உடம்பெல்லாம் வலிச்சு அது டெய்லியுமே இருக்கும். எழுந்திருக்கிறப்ப ராத்திரிலாம் சரியா தூங்கணும்னா உடம்பெல்லாம் வலிக்கும். அப்புறம் நேரம் ஆனா அப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடும். அது பழகினது எனக்கு. சரி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது வந்து வெயில்ல வேக்க வந்து அப்படியே நான் தள்ள தண்ணிய சீட்டு இறங்கணும், பச்சை தண்ணிய வெளியே நல்லா தலையோட குளிக்கணுங்கிறாங்களேன்னு நல்ல தலையில தண்ணியை கொஞ்சம் வந்து உச்சக்கல்ல ஊற்றிட்டு அப்படியே வேறையோட குளிச்சேன். ஒரு வாரமா அப்படிதான் குளிக்கிறேன்.
சரி சரி. அதான். வேற வேற இப்ப பிரசண்டா என்ன சிம்டம்ஸ் இருக்கு, என்ன ஃபீலிங் இருக்கு? ப்ரெசென்ட்டா கொஞ்சம் உடம்பு வலி இருக்கு, லேசான தொண்டை வலி இருக்கு, லேசான ஃபீவர் இருக்கு. ஆ. அதான். ம். இப்ப எப்படி ரியாக்ட் பண்ற, என்ன ஃபீல் பண்றேன்னு கேக்குறேன் அந்த கம்ப்ளைண்ட்னால. எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா முதல்ல ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆ. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஜுரம்னு சொன்னோம்னா உடனே வந்து 2 பேரும் கவர் பண்ணுவாங்க. இவங்க என்னமோ ஹோமியோபதி மருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இவங்களுக்கே ஜுரமா அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு லேசா தோணுச்சு. அப்புறம் எனக்கு ரெண்டுமே தோணும், ஏதாவது ஒன்று நேரம் தோணும். அப்புறம் நானே வந்து சிச்சி அதெல்லாம் நினைக்க கூடாது, தேவையில்லாமலாம் முயற்சிக்க கூடாது அப்படின்னு நானே ரொம்ப கஷ்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு நானே வந்து அந்த தாத்துக்கு ஒரு கடிவாளம் போட்டுக்குவேன். இது எல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு. அது எதுவும் தோணும், நம்ம சாப்பாடுலாம் ஊற்றி விடுறோமே அவனுக்கு அப்படின்னு சிச்சி அதெல்லாம் நினைக்கக்கூடாது. உடனே இது ஒரு நட சொல்லிக்குவேன், இந்த அருட்காப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அருட்பேராற்றல் எல்லாருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு அது சொல்லிடுவேன். நினைக்க கூடாது. அப்ப நான் தாட்டும் வரும் கூடவே, ஐயோ அதெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நானே எனக்கு சொல்லிக்குவேன். புரியல என்ன சொல்றேன்னு. சொல்ற உடம்பு இந்த சீசனுக்கு அந்த மாதிரி கொரோனா சம்பந்தமா ஏதாவது தாட்டும் வரும் எனக்கு. இப்படிங்கிறாங்களே அப்படிங்கிறாங்களா, பத்திரமா இருக்கணும், இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு எத்தனை நேரம் பொழுது அன்னைக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லாம ஊர் சுத்துறாங்க, அப்படி அப்படியே எதையும் கைகளும் மாட்டுறாங்க, மாஸ்க் போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களா, இப்படி எல்லாம் ஒன்னாதானே இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, வீட்டுல எல்லாரும் பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு தாங்குற தாட்டும் வரும் எனக்கு பொதுவா. வந்த உடனே நம்ம வந்து நம்ம அப்படிலாம் தேவையில்லாம குழப்பிக்க கூடாது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவேன். ஈஸ்வரா குருதேவா யாருக்கும் எதுவும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரேயர் சொல்லிக்குவோம் மனசுக்குள்ள. இந்த தாட்டும் வரும், அப்படிலாம் நினைக்க கூடாது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிற அதுவும் சொல்லிக்குவேன். இன்னும் வரும், இப்படி இருக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியம், இப்படி இருக்கணுங்கிறாங்க, அது ஒரு வீட்டில் எப்படி தனியாக இருக்க முடியும், நம்ம எத்தனை குடும்பத்தில் இந்தியாவுக்கு அந்த வசதி எல்லாம் இருக்கு, எப்படி பாத்ரூம் எப்படி தனியாக யூஸ் பண்ண முடியும், எப்படி சாப்பிட முடியும், அப்படி எல்லாம் யோசிச்சுக்குவேன். யோசிச்சுட்டு வச்சுக்கே அதெல்லாம் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் முன்னெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு அதையே வச்சுக்குவேன். வேற வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. வேற இது இருக்கிறதுனால வேற எதுவும் பாதிப்பு இருக்கா? இருக்கிறதுனால வேற ஒண்ணும் பாதிப்பு இல்லை. என்ன தாட் ரிப்பீட்டடா ஓடுது, என்ன ஃபீலிங் இருக்கு கம்ப்ளைண்ட்னால? இல்ல காலையில அதான் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஜுரம், இன்னைக்கு எப்படியும் ஆபீஸ் போக முடியாது, ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னா யாரும் இந்த மாரி நினைப்பாங்களோ, இவங்களுக்குமா மருந்து விட்டாங்க இவங்களுக்கே ஜுரமா அப்படின்னு யாரும் கவுண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. உடனே வந்து தேவையில்லாமலாம் யோசிக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் நானே சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லுவோம், ஒருவேளை வேற யாருக்கும் முக்கியலன்னு சொல்லுவோமா, இன்னைக்கு எப்படி லீவ் சொல்றது, அது முதல் பிரச்சனை. இப்போ வேலை இப்ப 2 பேரும் தான், அம்மாவும் நானும் தான் வேலை செஞ்சுட்டே இருந்தோம். இப்போ என்ன சாதாரண ஜனமா என்னன்னே தெரியாது. இப்போ வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்குனா கூட, ஐயோ அம்மா ஏற்கனவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன வேலை செய்ய வேண்டாமா, நமக்கு நார்மலான ஜுரமா என்னன்னே நமக்கு தெரியலையே, நமக்கு ஒருவேளை ஏதாவது கோவிடா இருந்ததுன்னா யாருக்கும் இது வந்துடக்கூடாது, அப்படி இத்தனை நாளும் நம்ம ஒன்னாதானே இருந்தோம், அப்படி யாருக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு தாட் வரும். இப்ப உடனே இப்ப போய் பல்வலிக்கு வந்தோம் காலையில, அதே மனசுக்குள்ள ஒரு லேசா ஒரு பதட்டமா இருக்கும்ல, ஐயோ அவனுக்கு போய் செய்யறோமே என்ன ஜுரம் தெரியலையே அப்படின்னு. இப்ப நான் தான் காலையில எச்சு எல்லாரும் டீ போடுவேன், ஐயோ போடுவோமா வேண்டாமா, ஐயோ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, நிறைய வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு தோணுது. சும்மா குழப்ப கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நமக்கு அப்படின்னும் மனசுல தோணுது. சும்மா ஜுரம் எல்லா சளியும் ஜுரமும் எல்லாமே கோவிட் கிடையாது, நீ ஏன் குழப்பிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி தோணுது, இப்படின்னு தோணுது. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ உள்ள சிம்டம் என்ன? இப்போ உள்ள சிம்டம் வந்து தொண்டை வலி கூட லைட்டா தான் இருக்கு. அம்மா தொட்டு பார்த்து லேசா ஜுரம் இருக்குன்னாங்க, உடம்பு கொஞ்சம் வலிக்குது. சரி சரி, அவ்வளோதான், இந்த சிம்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. வேற எதாவது சொல்லணுமா? வேற ஒன்றும் இல்லை.
வேற ஒண்ணும் இல்ல. இது ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே 2 நாளாவே அவன்கிட்ட நினைச்சிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் முதுகு வலி கொஞ்சம் அதிகமாயிட்ட மாதிரி தெரியுது. அவன்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்குவோம். சரி அவனும் பொழுதன்னைக்கு லோன்னு நிக்கிறான். கொஞ்சம் 2 நாள் அவன் கொஞ்சம் இதாகட்டும், இந்த மருந்தெல்லாம் குடிச்சு முடியட்டும். அவன்கிட்ட ஒரு டோஸ் நேற்று விட மத்தியானம் கூட சொன்னேன். அவன் நாளை என்னைக்கு போவோம் ஞாபகத்துக்கு 4 மணிக்கு வந்தான்னா நாளைக்கு மருந்து வாங்கி சாப்பிடணும், எனக்கு முதுகு வலி கொஞ்சம் அதிகமாயிட்டுமா. மல்லு கட்டி அம்மா கூட சொன்னாங்க, நீ கீழே உட்கார வச்சு அவன் உயரமா இருக்கிறவன கீழே இருக்கிற ஒரு இதுக்குள்ள இந்த வச்சு மல்லு கட்டி நீட்டி உடைக்க அப்படி செய்யாத, ஸ்டூல்ல உட்கார வச்சு குளிப்பாட்டு, இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது விட சரின்னு தான் தோணுச்சு. மல்லு கட்ட ஸ்டூல்ல வச்சு குளிப்பாட்டிருந்தோம். சரி சரி அப்படின்னு. ஆனா பேசாம இன்னைக்கு வேணா அவனை குளிப்பாட்ட வேண்டாமா, நாளை ஒரு நாள் குளிக்க வேணாம்னு சொல்லிடுவோம்மா அவனை, இன்னைக்கு ஒன்றும் செஞ்சிட வேணாமா அவனுக்கு, நமக்கு ஜுரமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே சரி. வேற ஒன்றும் இல்லை? வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. சரி நான் ஒரு டோஸ் சாப்பிட்டேன் 11:30க்கு. யாருக்காலும் 4 பில்லு சாப்பிட்டேன். சரி நான் சொல்றேன் என்ன மருந்து எடுக்கணுங்கிறது நான் சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொல்றேன். சரி வா. ஹலோ டாக்டர் ரூப்ரிக் மைண்ட். சொல்லுங்க. ஹலோ. மைண்ட் ஃபியர் டிசீஸ் ஆஃப் இம்பெண்டிங், மைண்ட் டெலியூஷன் wrong suffered has, மைண்ட் objective reasonable, mind will sensation as if he had lachesis. ஹலோ என்ன கேட்டி கொடுத்துருமா? ஹலோ. Mind carefulness, mind cares full of others about, mind fear disease of impending contagious, mind thoughts, 2 trains of thoughts, mind insecurity, mental silesia 7/4 sir. Silesia 7/4 sir. 7 mark 4 rubric sir. ஓகே 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 ஓகே. வேற sir சொல்லுங்க. sir mind objective reasonable, mind superstitious, mind fear of contagious epidemic infection, mind talking oneself to, mind fear of opinion of others, light desire for sir. Calcarea carb sir. Hello. Sir, mind fear disease of impending contagious, mind fear infection of, mind light desire for, mind reason increased power of. Calcarea carb 4 symptomic cover. Sir, fear contagious disease. No. Fear alone of being, anxiety others for, fear opinion of others, light desire for, medicine calcarea carb. Hello sir. Hello. Mind confusion of mind, mind fear disease impending contagious epidemic diseases, mind fear infection of, mind carefulness, mind anxiety fever during, mind fear hurt of being. Calcarea carb. வேற Sir Shivakumar, light desire for, fear of suffering, objection reasonable, fear of contagious disease, anxiety children about. Calcarea carb sir. வேற sir. சொல்லுங்க. Sir Ashik, delusion injured being, light desire for, mind business talks, mind objective reasonable, anxiety family about his, fear opinion of others, medicine calcarea sir. சரி யார் எழுதுனீங்க?
இதெல்லாம் ரூபிக்லாம் சரி, யார் வந்து எழுதுனீங்க? பேஷண்ட் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதுனது யார்? யாரை எழுதுனீங்கன்னா சொல்லுங்க. நான் எழுதிருக்கேன் சார் நாகராஜன் சார் சொல்லுங்க. நான் எழுதிருக்கேன். எழுதிருக்கீங்களா? ஆ ஓகே. இப்ப எல்லாமே இதெல்லாம் எல்லாமே ரூபிக் தான். ரூபிக் போடுறது நம்ம ஆர்ஓஹ்ல சக்சஸ் ஃபெயிலியர், பெல் கொடுத்தா கேட்க மாட்டேது, சம்மோனிங் கொடுத்தா கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்றோம்ல. அதுல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, எதுல சக்சஸ் ஃபெயிலியர் வந்து இதை வச்சுதான். இந்த பிபிபியே யாரும் சொல்லவே இல்லை. எது பிபிபின்னு சொல்லலையே நீங்க? பத்திரமா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொன்னாங்க. எத்தனை தடவை சொன்னாங்க? ஒரு 3-4 தடவை சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. அதாவது சரி ஓகே. அதாவது பிபிபிங்கிறது அவங்களுடைய ஜஸ்ட் அவங்களுடைய ஃபீலிங், எமோஷன், அவங்களுடைய மைண்ட் வந்து என்ன இது வந்து ப்ரிடாமினன்ட்டா எல்லாத்தையும் தாண்டி ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. Sir, fear of contagious disease, sir, epidemic disease. Okay. Anxiety others தான் சார் அதிகமா. Fear opinion of others, anxiety family about this. Okay. The confusion. Fear alone. Fear alone of will. Fear alone. ஆமா சார். The confusion of mind, muscle refuse to obey the will when attention is away, turned away. ஹலோ, இதுல வந்து சார் வில் கான்ட்ரடிக்ஷன், அதாவது டூ வீல்ஸ், அதாவது ஒண்ணு வந்து அவங்கள ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, இன்னொன்னு அவங்களே சொல்லி இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு உடனே ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன இப்படி தப்பா நினைப்பாங்களோ, ஆபீஸ்ல லீவ் போட்டா ஒரு ஹோமியோபதி மருந்து சாப்பிடறாரு, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இதை நாமளே நினைச்சுக்கிறோம், தப்பா நினைச்சு. இதுதான் வந்து இதுல வந்து அனாகார்டியம், லாக்டேசிஸ், நஜா இது 3 வருது. இது வருது. இருந்தாலும் வந்து நீங்க மருந்து ஓகே தான், பட் பிபிபி இதுதான் பிபிபி. இதுதான் நான் ரிப்பீட்டடா அவங்க 3-4 தடவை சொன்னாங்க. நீங்க தான் கிளாஸ் வந்து அந்த நீங்க எழுதுனதுல கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. அவங்க சொன்ன விஷயத்துல பிபிபிங்கிறது வில் கான்ட்ரடிக்ஷன்ங்கிறது பிபிபி. எத்தனை தடவை சொன்னாங்க சார்? 4-5 டைம்ஸ் சொல்லிருக்காங்க சார். கரெக்டா நான் ரெக்கார்ட், அதாவது 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல பிபிபிங்கிறது வில் கான்ட்ரடிக்ஷன். சரி, மருந்து சொல்லுங்க. மருந்து வந்து சார் அனாகார்டியம். இது அனாகார்டியம். சரி ஓகே சார். இதுல கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கலாமா சார்? ரொம்ப விளக்கமா அவங்கள சொல்லிட்டே இருக்காங்களே. விளக்கமா வந்து ஒரே விஷயத்த அப்படியே சொல்றாங்க. நான் கொஞ்சம் ப்ரோ பண்ண லைட்டா ஒரு 2-3 விஷயத்த சொன்னேன்ல, அந்த 2-3 விஷயமே தேவைப்படாது. கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ் சொல்ற புரியுதுங்களா? ஓகே சார். என்ன ஃபீல் பண்றீங்க? திரும்ப ஒரு 4-5 क्वेश्चन வச்சிட்டு போனாங்க. அதே திரும்ப பேஷண்ட்டை கடுப்பேத்துற வரைக்கும் நம்ம இந்த क्वेश्चन கேட்கணும் நடுவுல. ஆனா வந்து மைல்டா கேட்கணும். அதுவுமே தேவை கிடையாது கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ். நீங்க உங்களுடைய இன்டராக்ஷன் எதுவுமே இல்லாம வரையும் கடைசி வரையும் கேஸே முடிஞ்சிடும். அதுதான் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ். வேற அதாவது இதுல இன்னொன்னு டாக்டர், இதுல லாக்டேசிஸ்ல வந்து என்னன்னா வில் கான்ட்ரடிக்ஷன், irresolute of mind, எதுன்னு அவங்களால தீர்மானிக்க முடியல. போனோமா வேண்டாமா, போனோமா, இந்த irresolution பார்த்தோம்னா லாக்டேசிஸ் வருது. கரெக்ட்டா? இல்ல சார். ஓகே சார், வில் கான்ட்ரடிக்ஷன்ங்கிறது ஓகே. இது வந்து பிபிபிங்கிறது கன்ஃபார்ம் சார். பட் இந்த இடத்துல மெத்தமேட்டிக்காவா நம்ம பார்க்க தேவையில்லைங்க. இப்ப நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து என்ன இருக்குதோ அதுல உண்டான பிபிபிக்கு உண்டான பிரெடாமினன்ட் உண்டான ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டு அந்த மருந்து கொடுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட். டாக்டர் இன்னும் வந்து ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள். எப்பவுமே நான் மலையில வெயிலா இருந்தது, வந்தவொடனே ஃபர்ஸ்ட் நீ குளிச்சிட்டேன், அதை ரிப்பீட்டடா சொல்லியிருந்தாங்க. 2வது வில் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு சொல்லுது பண்ணக்கூடாது, இன்னொன்னு சொல்லுது இல்ல இதனால ஒண்ணு இருக்காது. 2 மெயினா வச்சுட்டு லாக்டேசிஸ். வேற சரி. இப்ப Their mind contradictory, intentions are contradictory to the speech. ஓகே, அதான் சொல்லிட்டாங்கம்மா. இப்ப 2 பிரெடாமினன்ட் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியுதா? ஏன்னா எல்லாராலையும் இந்த மருந்து கொடுக்க முடியும், எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியும். அப்பதான் அந்த வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான மெடிசன். வில் கான்ட்ரடிக்ஷன், ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் ஓகே. இன்னும் ஒரு பிபிபி இருக்கு. அந்த ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் கூட 2-3 தடவை தான். அதை விட இன்னொரு பிபிபி இருக்கு. அடுத்த பிபிபி டிசீஸ், ஃபியர் இம்பெண்டிங் டிசீஸ், கொரோனாவா இருக்குமோ வந்துருமோ, அது வந்து ஒரு 2 தடவை தான் வந்திருக்கு. வேற சார் இங்க எது மைனூட் அப்சர்வேஷன் சார், ஆர்ஓஹ்ங்கிறது disturbed hours to be disturbed hours to be சொல்லவே இல்லை சார். 2 நாளா வெயிட் பண்ண இல்ல 2 நாளா வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தானே உங்களுக்கு கால் பண்றேன் இல்லையா?
எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், எதுக்கு வந்து டிஸ்டர்ப் 2 நாள் பண்ணணும்? 2 நாளா வந்து முதுகு வலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நாள் வந்து ஃபீவர் வந்துருச்சு, ஃபோன் பண்ணிட்டாங்க. Sir, super Study, stitious. fever, separation of முதுகுவலி, children அதான் from. சார் திருப்பி சொன்னாங்க. சளி, முதுகுவலி, சார் காய்ச்சல், சளி, முதுகுவலி, இதை 2-3 தடவை சொன்னாங்க. லைட்டா சளி, லைட்டா ஃபீவர், லைட்டா தொண்டவலி. ஆமா சார். இதுதான் லைட்டா பாடி பெயின். Sir, praying, sir. எடுத்துக்கிட்டோம். Sir, praying repeated ஆகுது. Praying. சார் வேரி ஆஃப் மைண்ட் சார், வேரி ஆஃப் மைண்ட் அதாவது வந்து சார் ஹலோ சொல்லுங்க. வேரி ஆஃப் மைண்ட் அதாவது டயர்ட்னஸ் சொன்னாங்க அவங்க. சோர்வாயிடுறேன், சோர்வாயிடுறேன். இது வந்து இன்னொரு பிபியை நான் ஃபீல் பண்றேன். வந்து இதுல வந்து சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுல வந்து காலையில எந்திரிக்கிறப்ப எப்போதும் இப்படிதான் இருக்கும், இந்த டைம்னஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுன்னு சொன்னாங்களா? ஆமா கரெக்ட். அப்ப வந்து எத்தனை தடவை அது வந்து அது அந்த அளவுக்கு ப்ரீடாமினன்ட்டா அவங்க அதை கடந்து போற மாதிரி தெரியல உங்களுக்கு? இருக்கு அதையும் கடந்து போறாங்க. இது வந்து படுத்தா மத்தவங்களுக்கு கஷ்டமாயிடும், எங்க அம்மாக்கு எல்லாம் கஷ்டமாயிடும், ஏற்கனவே அவங்க எல்லாம் நிறைய வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு சார். எத்தனை தடவை சொன்னாங்க? ஹோமியோ லைஃப் கிளீனிங் சொல்லுங்க சார். அது வந்து 3 times ரிப்பீட் பண்ணாங்க சார். நான் படுத்துக்கிட்டேன்னா அம்மா கஷ்டம், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாயிடும், நான் தொற்ற பொருள் எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சிரமமா ஆயிடும் வீட்டுல அப்படின்னு 3 times சொன்னாங்க சார். Delusion contaminates everything she touches. அது ஒரு ரூப்ரிக் தான் சார் எடுத்தேன். கில்ட் ஃபீலிங் அதை எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல சார். சரியா? ஓகே, அவங்க தொட்டது எல்லாமே இதாயிடும் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆமா சார், அந்த பாயிண்ட் புரிஞ்சு சார். ஆனா ரூப்ரிக் எனக்கு சரியா எடுக்க தெரியல சார். ஓகே அடுத்து நம்ம 3 தான் ஆன்சைட்டி ஃபேமிலி அபௌட். சார் இதுல 3 தான் பிபிபி. சார் ஆன்சைட்டி ஃபேமிலி அபௌட். 3 பிபிபி. நீங்க மருந்து தான் சொல்லணும். சொல்லுங்க சார். இதுல ஆங்ஸைட்டி, எரெக்டேஷன், அம்லரேஷன் ரெப்போர்ட் வச்சுங்க சார். 3 தான் பிபிபி சொல்லியாச்சு. நீங்களுடைய வேலை ட்ரக் சொல்றதுதான். ரெஸ்டாக் சார். மூணாவது பிபிபி சார் லாக்டோஸ் சார் 3 பிபிபி தான். ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு. வில் கான்ட்ராடிக்ஷன், ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள், இன்னொன்னு அவங்க அந்த ஹோமியோ லைஃப் சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன எடுப்பீங்க ரூப்ரிக்? anxiety for family sir. நான் டாக்டர் பாலாஜி. சொல்லுங்க டாக்டர் செப்பியா. பேரு யாரு? என் பேரு டாக்டர் பாலாஜி. செப்பியா. anxiety for others will contradiction of mind, objective, reasonable. செப்பியா தான் கொடுத்தது. ஆங்ஸைட்டி ஃபார் அதர் வந்து நீங்க சிந்தசிஸ்ல போனீங்களா, கம்ப்ளீட்ல போனீங்களா? ஹலோ பாலாஜி சார். கம்ப்ளீட்ல போனேன். போய் சிந்தசிஸ் போய் பாருங்க. சிந்தசிஸ்ல இருக்கா? இருக்கு. ஆங்ஸைட்டி ஃபார் அதர் வந்து சிந்தசிஸ்ல இருக்கா? இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. இருக்கு. சிந்தசிஸ்ல எடுத்தீங்களா, கம்ப்ளீட் எடுத்தீங்களா? நான் எடுத்தது வந்து கம்ப்ளீட்ல எடுத்தேன். கம்ப்ளீட்ல எடுத்தீங்க. சிந்தசிஸ்ல போய் பாருங்க. ஒரு சிந்தசிஸ்ல செப்பியா இருக்கா? சிந்தசிஸ்ல சரி ஓகே. அவ்வளவுதான். இதுதான், இது 3 தான் பிபிபிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எல்லாமே வந்து கதை. இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் இதுதான். அப்ப ஆர்ஓஹெச்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் காரணம். பேஷண்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்ன விஷயத்த கடந்து போயிடுறாங்க, எது திரும்ப வருது, எது பிரிடாமினண்டா மேலோங்கி நிக்குது, அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட் ஆர்ஓஹெச் படி நடக்கும். ஓகேவா? இதுல வேற ஏதாவது ஃபாலோ பார்ப்போமா? இது மட்டும் பத்தாதுல ஃபாலோ தான் மெயின். செட்டியா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது மெயின். ஓகே, வேற இதுல ஏதாவது டவுட் கிளியர் ஆகணும்னு புரியலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் அதுக்கு அடுத்தது போவோம்.
சார் பாலு சார் ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? வில் கான்ட்ரடிக்ஷன், ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள், ஆங்ஸைட்டி எவர் அது செப்பியா 30 கொடுத்தாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஹலோ சார் ஒரு சார் சொல்லுங்க. டுவாலிட்டி சென்ஸ் ஆஃப்க்கும் வில் கான்ட்ரடிக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க சார்? என்னது? டுவாலிட்டி சென்ஸ் ஆஃப் அந்த அவங்களுக்கு ரெண்டா யோசிச்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா? ரெண்டு எடுத்துக்கலாம். வில் அதாவது டூ ட்ரெயின் ஆஃப் தாட் எடுத்துக்கலாம். ஓகே. வில் கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே இருக்குது. டுவாலிட்டி சார். டுவாலிட்டி சென்ஸ் ஆஃப் அப்படிங்கற ரூப்ரிக்குக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? என்ன மெடிசன் வருது டுவாலிட்டி சென்ஸ்? ஒரு செகண்ட் சார். அப்படி சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார் பாலு சார். 43 மெடிசன்ஸ் இருக்கு சார். கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட்ல இருக்கு மேடம். ஓகே சார். இந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கு பாருங்க. ஆமா. இந்த இடத்துல நோ கன்ஃபியூஷனே கிடையாது. அதாவது கொரோனாவா இருக்குன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறமேல அவங்களே சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற இது டூ ட்ரெயின் ஆஃப் தாட். ஓகே, டூ ட்ரெயின் ஆஃப் தாட் பட் இட் இஸ் கான்ட்ராடிக்டரி தாட். ஒரு டைம் இப்படி இருக்கு, ஒரு டைம் அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே சார், थैंक यू. பட் தாட் 2 இருக்கு பாருங்க கீழ தாட் 2 ட்ரெயின் ஆஃப் தாட் உண்டு. அதுல செப்பியா the thought is very contradictory. ஓகே, வேற ஏதாவது டவுட் சார்? இந்த அவங்களே அர்சல்ப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களை கால் பண்ணது டெலிஷன் ஹெல்ப் காலிங் ஃபார் வராதா சார்? 2 வாட்டி சொன்னாங்க சார். 4 தடவை 5 தடவை சொன்னதெல்லாம் இருக்கு. 2 தடவை சொன்னது சொல்றீங்க. 4-5 தடவை சொன்ன விஷயம் நிறைய இருக்கு சார். சார் சொல்லுங்க சார். அப்புறம் அவங்க ஆர்ஸ் ஏற்கனவே எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்களா சார்? ஆமா ஆமா. சோ அதோட ஆக்ஷன்னால வந்திருக்குமா இல்ல அதோட சிம்டம்ஸ் எதுவும் மிக்ஸ் ஆயிருக்குமா இல்ல ஆகிருக்காதா சார்? ஓகே ஓகே, நல்ல கேள்வி. இதான் இந்த கேள்வியை நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஆர்ஸ் வந்து நைட் எடுத்துட்டாங்களா? ஆமா சார். இப்போ என்ன ஸ்டேட் இருக்கு? ஆர் ஸ்டேட் இருக்கா? இந்த வேற என்ன ஸ்டேட் இருக்கு? ஆர் ஸ்டேட் ஆங்ஸைட்டி மட்டும் தான் இருக்கு சார், வேற எதுவும் இல்ல. ஆங்ஸைட்டி அபௌட் அதர் மட்டும் ஆர் ஸ்டேட். இந்த வில் கான்ட்ரடிக்ஷன்லாம் ஆர்ஸ்ல வருமா? இல்ல சார். சரி ஓகே. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேக் பெயினும் இருக்கு, அதுவும் பேக் பெயினும் சேர்த்து சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஓகே. அதுக்கு அவங்க வந்து ஆர்சனிக் அமால்கம் நம்ம பிரிவென்டிவ் கொடுத்துட்டோம்ல, அதனால அந்த டோஸ் இருக்கு அப்படிங்கறதால அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே சார். ஃபீவரா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஆர்சனிக்கே வெயிட் பண்றதா என்ன அப்படின்னு இப்போதைக்கு நீங்க ஃபுல்லா கேஸ் டேக்கிங் எடுத்துருக்கீங்க. ஆர்சனிக் ஸ்டேட் இருக்கா எங்கயாவது? இல்ல சார். அப்ப மருந்து மாத்திர வேண்டியது, செப்பியா கொடுக்கணும். ஓ, அப்ப நம்ம வெயிட் பண்ணலாம் தேவையில்லைங்க. ஒண்ணும் வெயிட் பண்ணல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்சல் போட்டா கூட 11வது நிமிஷத்துல நீங்க கரெக்டான மருந்து போட்டீங்கன்னா அதான் வேலை செய்யும். இவங்களுக்கு ஆர்சனிக் அமால்கம் போட்டதுனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்தாங்களா? சேப்பியா ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஆர்சனிக் அமால்கம் போட்டு வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டேட் உருவாக்குறது கஷ்டம். ஒரு டோஸ் போட்டுருக்காங்க புரியல. ஓகே. சில சிம்டம்லாம் முன்னாடியே வந்திருக்கு, என்கிட்ட சொல்ல வேணாம்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அது பிகைண்ட் என்ன ஃபீலிங்னா ஆங்ஸைட்டி அபௌட் அதர். ஓகே சார். சொல்லுங்க சார். இங்க லொகேசிட்டி எடுக்கலாமா சார்? அவங்க ஃபுல்லா பேசிட்டே இருந்தாங்க. லொகாசிட்டி, கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டையில போய் ஒரு 100 நீடல் விழுந்தத போய் தேடுற மாதிரி பெரிய பிராட் ரூப்ரிக். ஓகே ஓகே சார். பிராட் ரூப்ரிக்ல போய் மாட்டிக்க கூடாது. ஓகே சார். கேஸுக்கு என்ன ப்ரிசைஸ்ல இருக்குதோ அதை மட்டும் தான் அந்த டார்கெட்ல நீங்க எய்ம் ஹிட் ரைட் டார்கெட். ஓ ஓகே சார். थैंक यू சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாலோ பாப்போம். ஃபாலோ தான மெயின். ஃபாலோ பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வேற ஏதாவது சார், இப்ப இந்த வில் ஜெனரல்
two wills feels as if he has சொல்லிட்டு ஒரு ரூபிக் இருக்கு சார். இப்ப வில் கான்ட்ரடிக்ஷன் நம்ம சொல்லிருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? will to will feel as if he has ரெண்டு விதமான மனசு இருக்குங்க. ஆமா ரெண்டு விதமான எண்ணம் இருக்கு. ஆமா சார். அது எல்லாமே ரூபிக் எடுக்கலாம் சார். பட் வந்து இந்த கேஸ்க்கு ப்ரிசைஸா என்ன வரும் சார்? ரெண்டு வில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல சார். அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஒண்ணு ஒரு செட் ஆஃப் வந்து சொல்றாங்க, அது அப்படியே டக்குனு கான்ட்ராடிக்ட் ஆகுது பாருங்க. அது அது புரிஞ்சுது சார். பட் இப்ப இந்த டூ வில்னா என்ன இது அது எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து அதுதான் கேக்குது. இது பேசன் வெர்ஷன் எப்படி இருக்கு சார்? டூ வில் ஃபீல்ஸ் டூ வில் அந்த ரூபிக்கே நீங்க சொல்லுங்க தெரியுது. அந்த பிக்சர் போடுங்க சார். ரூபிக் சொல்லுங்க. will to will general two wills feels as if he has. ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஒண்ணுதான். கம்ப்ளீட்லி ரெண்டு ஒண்ணா தான் கொடுத்துருக்காங்க சார். ரூபிக் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சார். ஓகே சார். புதுசா ஆட் பண்ண எதுல சார் இருக்கு? இது நான் சொல்றது வந்து மர்ஃபில சொல்றேன் சார். மர்ஃபி அவரும் ஆட் பண்ணிருப்பாரு சார். ரூபிக் எல்லாம் மேட்டர் இல்ல சார். நீங்களோட பிபிபி எடுக்கிறதா மேட்டர். கம்ப்ளீட்லி ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அது ஓகே தேங்க் யூ சார். நீ மர்ஃபிலையும் செக் பண்ணுங்க. தப்புன்னு சொல்ல, நிறைய விஷயம் வந்து மர்ஃபில மிஸ் ஆகும் சார். இதுல வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ரூபிக் இல்ல. மர்ஃபி நீங்க எப்ப போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூபிக்கோட ரெமெடி ஆட் பண்ணிருப்பாரு. அதுக்கு மட்டும் போய் செக் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்ல? ஃபாலோ பண்ணிக்கலாம். டைம் கம்மியா இருக்கு. சாரி, செகண்ட் டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டேலயே சார் மருந்து கொடுத்து செப்பியர் 30 கொடுத்து 2 டோஸ் கொடுத்துருக்கேன் சார். 2 ஹவர்ஸ் கழிச்சு. கேக்குதா? ஹலோ, ஆடிபிளா இருக்கா? ராஜேந்திரன் ஆடிபிள் சார். ஓகே சார். நான் ப்ளே ஆகல. ஆடியோ ஷேரிங் ஆகல சார். ஆகலையா சார்? ஆடுது வருது, ஷேர் ஆடுது சார். சில பேர் கேட்கல, எனக்குலாம் கிளியரா இருக்கு. கேக்குது சார். ராஜேந்திரன் சார் ஓகேவா? எனக்கு கேட்கல சார். இப்போ நான் பாஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் ஓட்டவா? முதல்ல இருந்து வருங்க. ஆமா, திரும்ப போடுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு வரல. கேக்கல சார். ஆடியோ வரல சார். கேக்கல. ஆடியோ ஷேர் கேக்கல சார். ஆடியோ வரல சார். ஓகே. ப்ளே பண்ணுங்க சார். ஓகேவா? அதுக்கு கொடு சார். ராஜேந்திரன் சார் பாருங்க. கேள்வி வந்து டயர்டா இருக்கான். இந்த அவனோட உடம்பு வலிதா சுமிதி. ஓகேவா சார்? வந்துருச்சு சார். சவுண்ட் வந்துருச்சு. ஒரு மணி நேரம் குளிப்பாட்டி நேத்தோட சீக்கிரச்சு அந்த முது வலிக்கும். இல்ல, முதல்ல இந்த சிம்டத்துக்கு 2 டோஸ் எடுத்திருக்கான். வாட்டர் டோஸ் 2 டோஸ் எடுத்தியா? 1 டோஸா? 2 டோஸ் எடுத்துட்டான். முதல்ல உள்ளதுக்கு என்ன ஏதாவது சேஞ்ச் இருக்கா? பெயின் மத்த இதுலயும் ஏதாவது ரொம்ப டயர்டா இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுது? தொண்டை லேசா வலிக்குதான். சரி. லைட்டா ஃபீவர் இருக்கான். சரி, இப்ப கொடுத்த பிற்பாடு எதுவும் சேஞ்ச் இருக்கா? கொடுத்த பிறகு சேஞ்ச் ஒன்றும் தெரியலையா? சரி, வாட்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன். சார் ஹலோ சார். 2 டோஸ் போயிருக்கு. வீக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். என்ன பண்ணலாம்? ஹலோ, பொட்டன்சி குறைக்கலாம் சார். வெயிட் பண்ணலாம் சார். வெயிட் பண்ணலாம். அது வந்து வீக்னஸ் அதிகமா இருக்குன்றாங்க. பொட்டன்சி குறைக்கலாம். அதான் சார் வந்து இப்போ அதாவது ஒரு மெடிசன் கொடுத்து
பிசிக்கல் கம்ப்ளைண்ட் அக்ரவேஷன் ஆச்சுன்னா உடனே பொட்டன்சியை நம்ம குறைக்கணும். வீக்னஸ் குறைஞ்சாலுமா வீக்னஸ் அதிகமானாலுமா? இல்ல வீக்னஸ் இப்ப மருந்து கொடுத்து அவங்க வீக்னஸ் உங்களுக்கு குறைஞ்சிருக்கணும் இல்லையா? நார்மலா அவங்களால அது கியூர் கிடைச்சிருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா கான்ட்ராக்டா வீக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஹோமியோபதிக் அக்ரவேஷனா இருக்கலாம்ல சார்? சரி ஓகே. மெயின் வந்து இப்போ எதுக்கு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிபிபிங்கிறது மெயினுங்கிறது சொல்லிட்டேன். ஃபாலோ அப்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு அவரையும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். சார் சார் ஏன் சார் 2 டோஸ் கொடுத்தோம் 1 டோஸ் கொடுக்காம? அது டெக்னிக் சொல்றேன் நான். ஏன் 2 டோஸ் கொடுத்தேன் அப்படி? ஓகே சார். ஏன் 2 டோஸ் கொடுத்தேன்னா இதை முடிச்சிருவோம். ஏன் 2 டோஸ் கொடுத்தேன் அப்படின்னா 1 டோஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் 2 டோஸ் கொடுத்தோம்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அக்யூட் கேஸ் தானே இது. சார் மருந்து நீங்க ஷார்ட் டைமா ஒரு குறிப்பிட்ட கேப்லயே நீங்க வந்து கரெக்டான மருந்தா தப்பான மருந்தான்னு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு அந்த மருந்து தூக்கி ஓரம் கட்டிடலாம் அக்யூட்ல. ஓகே சார். கிரானிக்ல அந்த விஷயம் பண்ணாதீங்க. ஓகே ஓகே சார். அந்த மருந்து உங்களுக்கு என்ன மருந்து உங்களோட எய்ம் என்ன? அந்த மருந்து கரெக்டான மருந்தா நீங்க வெயிட் பண்ணணும். கையை வைக்கணுமா கையை வைக்க கூடாது, இதுதான் உங்க வேலை. ஓகே சார். அப்ப 2 தடவை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். நான் நினைச்ச ரிசல்ட் வரல, மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரிப்போர்ட் கேட்டிங்க, ரிசல்ட் வரலனால இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. இது 2வது டைம் போட்டதுக்கு பிற்பாடு அது 2வது டைம் போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஒன்னு சேஞ்ச் இல்ல அப்படிங்கறதுனால 2 ஹவர்ஸ் கழிச்சு. ஓகே சார். 2 ஹவர்ஸ் கழிச்சு செகண்ட் 1 ஹவர். ஆமா 1 ஹவர் கழிச்சு கொடுத்திருக்கு ஒரு டோஸ். அதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து ஒன்னு சேஞ்ச் இல்ல 2 மணி நேரம் கழிச்சு அடுத்து கொடுப்போம். அடுத்து காட்டுற மாதிரி 4 ஹவர்ஸ் கழிச்சு. ஓகே சார். சார் இந்த மாதிரினா மருந்து சரியில்லைன்னா சார் நான் யோசிச்சிருவேன், ஒருவேளை ஒர்க் ஆகல போல அப்படின்னு. அதேதான் இந்த விஷயம் எல்லாம் தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ். ஓகே சார். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ். ஓகே சார். இந்த மெடிசன் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஷார்ட் டைமா கொடுத்துருவோம், உள்ள பொட்டன்சியை கை வைப்போம், அதே மாதிரி பண்ணுவோம்னா அதுக்காக தான் அதே மாதிரி. இப்போ 4 ஹவர்ஸ் கழிச்சு பாருங்க சார். கேக்குதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க யாராவது. ஹலோ, தொண்டை வலி எப்படி இருக்கா? முதல்ல இருந்த மாதிரி இருக்கா? லேசா ஜுரம் இருக்கான், உடம்பு வலிக்குதா? அது உடம்பு வலின்னா என்ன பண்றது? அது குமிஞ்சு நிமிந்து அவனோட இருக்கிறது தான் அவளுக்கு. இல்ல இப்ப மெடிசன் நான் கேக்குறது மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்கு என்ன? உடம்பெல்லாம் டயர்டா இருக்கான், ரொம்ப டயர்டா இருக்கான், உடம்பெல்லாம் வலிக்குதான். சரி, அது மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடா இல்ல அதுக்கு முன்னாடியே வா? அதுக்கு முன்னாடி லேசா வலிச்சு இப்ப படிச்சே கிடந்தா தேவலாம் போல இருக்கான். சரி சரி சரி. எத்தனை டோஸ் எடுத்திருக்காங்க? எத்தனை டோஸ் எடுத்திருக்கேன்னு? ஹலோ ஹலோ சார் 4 ஹவர்ஸ் கழிச்சு கேக்குதுங்களா? கேக்குது சார். மறுபடியும் பாடி பெயின் ரைஸ் ஆயிருக்கு சார். 4 ஹவர்ஸ் கழிச்சு பாடி பெயின் ரைஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுத்துருக்கேன், 3வது டோஸ். ஓகே ஓகே சார். 10 ஹவர்ஸ் கழிச்சு அதே பொட்டன்சியா சார்? அதே 30 அதே 30 வாட்டர் டோஸ் ஸ்பிளிட் டோஸ் 5th எடிஷன் சொல்றோம்ல, அதே 30 போட்டு வாட்டர் டோஸ். ஓகே கேளுங்க. ஹலோ 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 சொல்லு. சொல்லுதா? சரி. இது அப்ப தூக்கம் வரலடா 6 மணிக்கா. அப்போதைக்கு அசத்தமே இருந்தது, அப்புறம் தூக்கம் வரல. சரி. மைண்ட் மட்டும் சேஞ்ச் இருக்கு. மைண்ட் மட்டும் எதை பத்தி யோசிக்கல, மத்த வேற ஒண்ணும் சேஞ்ச் இல்ல. மைண்ட் மட்டும் சேஞ்ச் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி என்ன ராத்திரி எல்லாம் ரொம்ப இதா இருந்தது. என்னடா அது ஜுரமா இருக்க மாதிரி இருக்கு, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, ஆபீஸ்ல எப்படி சொல்லுவாங்களோ, வீட்டுல எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி அவன் வேற முடியாம இருக்காமே, அம்மாவுக்கு ஏற்கனவே வேலை ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப அதை எதையும் போட்டு குழப்பிட்டு அப்படி இருக்குது மைண்டு. சரி, இப்ப மருந்து கொடுத்த பிறகு எப்படி இருக்கு? மருந்து விட்டவருக்கு மைண்ட் வந்து ரொம்ப தாட்ஸே இல்ல, வேலைக்கு நினைக்கல, சாதாரணமா இருக்கு. சரி ஓகே ஓகே, அப்ப சரியாயிடும். சரி, மத்த சிம்டம்ஸ் காலைல சொன்ன சிம்டம்ஸ்ல மற்றது எதுவுமே பெரிய சேஞ்ச் இல்லை. என்ன காலைல சொன்னேன்? காலைல லைட்டா ஒரு தொண்டை வலி, லேசா ஃபீவர், உடம்பு டயர்ட்னஸ், அந்த உடம்பு வலி. ஆமா, அதுல வந்து எதுவும் கூட குறைச்ச? அதுல ஒன்றும் ரொம்ப ரிமார்க்கபிளா ஒன்றும் இல்லை.
ரிமார்க்கபிளா ஒன்றும் சேஞ்ச் இல்லை. சரி ஓகே. ஏதாவது வாமிட்டிங்கு இல்ல யூரின் அவுட்புட் அதிகமானது, வாமிட்டிங்கு, லூஸ் மோஷனோ இல்ல ரன்னிங் நோஸ் அது மாதிரி எது இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஓகே. அந்த டயர்னஸ்லாம் காலைல இருந்த அளவுக்கு தான் இருக்கா? டயர்னஸ், இந்த த்ரோட் பெயின், பாடி பெயின்? ஆமா, அது வந்து முழுங்குறப்ப மட்டும்தான் த்ரோட் பெயின் இருக்கு. பாடி பெயின் வந்து படுத்துருந்துட்டு எந்திரிச்சா கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இப்படி நடக்க, அப்ப மாடியில சும்மா கொஞ்சம் படுத்திருந்த பசிக்காது, ஒரு 10 நிமிஷம் சாயங்காலம் வெயில நடந்துட்டு ஒரு ஓட்டு மாடியில நடந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா டெய்லியுமே அப்படிதான் இருக்கும். எந்திரிக்கிறப்ப ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட்னஸ் குறைஞ்சிரும். அது மாதிரி இருக்கு. மருந்து சாப்பிட்டதுனால என்ன பெரிய சேஞ்சு தெரியல. டயர்ட்னஸ், இந்த தொண்டை வலி அதெல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஓகே. அது இடுப்பு வலி எல்லாம் சொன்னீங்க, அதான் அது இருக்குதா. அது எனக்கு ஒரு வாரமாவே கொஞ்சம் அவனை குளிப்பாட்டி விட்டு நிமிர்ந்த உடனே குளிப்பாட்டிட்டு இருக்கப்பே எனக்கு முடியாது, நல்லா வலிக்க ஆரம்பிச்சிரும். அவனை இடத்துல ஃபீல் பண்ற அளவுக்கு தான் இருக்கா? எப்படி இருக்கு இடுப்பு வலி? அது ஃபுல் உடம்புமே டயர்டா இருக்கு. இடுப்பு முதுகு கழுத்து அங்கெல்லாம் கொஞ்சம் வலி கொஞ்சம் இருக்கு. சரி ஓகே ஓகே. நைட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி என்ன? சரி, நான் இது மாத்திரை இன்னைக்கு சார் சொல்லுங்க சார். ஒன்றும் சேஞ்ச் என்ன பண்ணலாம் சார்? ரெஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அமிலரேஷன் வந்து வருது, சேஞ்ச் பண்ணலாம் ரெஸ்டாக்ஸ் வந்து. சரி, ஏன்னா பாடி ஏற்கனவே செப்பியா கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். இப்ப அப்படியே விட்டுறலாம் சார். ஏன்னா மைண்ட்ல வந்து சேஞ்சஸ் சொல்றாங்க. மைண்ட்ல சேஞ்ச் தெரியுதுங்கிறப்ப நம்ம பிசிக்கல் சேஞ்ச் வர கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தா வந்துடும். வேற செந்தில்குமார் அப்படி சொல்றாரு. வேற வெயிட் பண்ணலாம் சார். மென்டல் சேஞ்சஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா மெடிசன் கரெக்டா ஆக்ட் ஆகுது சார். ஏன் மென்டல் சேஞ்ச் தான் சார் பெட்டரான ஆப்ஷன்? இல்ல, மென்டல் சேஞ்ச் தான் ஏன் ஃபர்ஸ்ட் வரணும் சார்? நம்ம மைண்ட் தான ஃபர்ஸ்ட் சென்டர் கரெக்ட்டா இருக்குல சார். மைண்டோட சென்டர் வந்து கரெக்ட்டா சரியா இருந்துச்சு சார் எடுத்துக்கிறோம். who takes from அதுதான் கரெக்ட். மைண்ட் சிம்டம் நீங்க என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல தான் இம்ப்ரூவ்மென்ட் வரும். அந்த இம்ப்ரூவ்மென்ட் வந்துருச்சாங்க, கையே வைக்க கூடாது. இன்னுமே ரிப்பீட் பண்ணீங்கன்னா கொலாப்ஸ், கேஸ் கொலாப்ஸ். எப்ப ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹலோ, தெரியல சார். அது தெரியும் சார். மைண்ட் சேஞ்ச் வந்துருச்சு, அதனால ரிப்பீட் பண்ண கூடாது. ஆமா, இனிமே கையே வைக்க கூடாது. வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப 2 விஷயம் நடக்கும். மருந்தை மாத்த கூடாதுங்கிறது ஓகே, கன்ஃபார்ம். பொட்டன்சி ஏத்தனையா இருக்கணுங்கிறது வேலையே கிடையாது. ஏன்னா மைண்ட்ல சென்டர் வந்து கிளியர் ஆயிருக்கும். ஜஸ்ட் வெயிட் தான். அடுத்து போலாமா? அடுத்தது மணி 8:50 சார். இருங்க, ஒரு முடிச்சிருவோம் சார். இந்த ரிப்பீட்டட் டோஸ் கொடுக்காம இருந்திருந்தாலும் அந்த மைண்ட் செட் இப்போ வந்திருக்கும்ல சார்? வந்திருக்கோம், பட் அதான் வந்திருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லல. வெயிட் பண்ணலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷார்ட் டைமா இந்த மருந்து வந்து நீங்க டிசைடிங் ஃபேக்டர் நீங்க முடிவு பண்ணிடலாம்ங்கிறது நான் பார்த்திருக்க கேஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை மாதிரி பண்ணிருக்கேன். ஓகேங்களா சார்? சேம் பொட்டன்சி தான் ரிப்பீட் பண்ணீங்களா சார்? சேம் பொட்டன்சி ஸ்பிளிட் டோஸ்ல லைட்டா ஆல்டர் பண்றது, ஜஸ்ட் ஸ்டிரிங் மட்டும், வித்தவுட் எனி சக்கஷன். சோ வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நீங்க கேட்டீங்க. அது ஏதாவது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்? பாப்போம் 14 ஹவர்ஸ் பாருங்க. ஒரு 7 மணிக்குள்ள கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஒரு 1/4 மணி நேரம் தான். வந்து நல்லா கொஞ்சம் டீப்பான ஸ்லீப் பண்ண மாதிரி இருந்தது. 1/4 மணி நேரம் இருந்தேன். வேற நீ மாடியில பேசிட்டு இருந்தல, அந்த அம்மா கீழே வந்துருந்துச்சு. அப்ப எனக்கு கொஞ்சம் டயர்ட் இருந்தது. ஆனா கீழே போயிட்டு போகும்னு நினைக்கிறேன். இன்னும் போகல வர மாதிரி இருந்தது, ஆனா போகல. என்னது மோஷன் போற மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல. சரி, போகணும் போல இருந்தது. நான் கீழே போறதுங்கட்டி போயிட்டு ஒரு சிம்டம் வந்தது, போயிட்டு போகல. போகல. சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட முடியுது. சாயங்காலம் பசிக்குது. பசி இன்னும் அதிகமாலாம் இல்ல, மத்தியானம் கொஞ்சமா சாப்பிட்டேன். ஸோ ஒரு 4:30 மணி போல பசிக்குது. அப்புறம் பழமெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன், ஜூஸ் குடிச்சேன். பசி எப்போதும் போல இருக்கா? ரைஸ் ஆயிருக்கா? பசி கூட குறைச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். மாடியில தான் நிக்கிறேன், கட்டாய இருக்கு. இல்ல, பசி கூட குறைச்சிருக்கா, அப்படியே இருக்கா, எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு வந்து சாயங்காலம் கொஞ்சம் வேர்த்துதுப்பா. ஃபேன் ஓடிட்டு இருக்கப்பே கொஞ்சம் வேர்த்துது. டயர்னஸ் அப்படியே தான் இருக்கு. வேற என்ன, டயர்னஸ் அப்படிதான் இருக்கு.
லேசா அதாவது ஜுரம்னா பாத்ரூம் போயிட்டு பச்சை தண்ணி எடுத்து காலில் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊத்துறப்ப மட்டும்தான் தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கு, நமக்கு உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மற்றபடி கால் மேல கால் வச்சாலோ என் உடம்பு நானே தொட்டு பார்த்துக்கிட்டாலும் டெம்பரேச்சர் இருக்கிறது தெரியல. பச்சை தண்ணி எடுத்து ஊற்றும் போது மட்டும் எனக்கு கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி. மற்றபடி நார்மலா தான் இருக்கு. பாடி பெயின், பேக் பெயின்? பாடி பெயின் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. சரி. தூங்குனதுனால கொஞ்சோண்டு குறைஞ்ச மாதிரி. நல்லா தூங்கணும்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தூங்கல, ஒரு 1/4 மணி நேரம் தூங்கணும். ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்தது, ஆனா நல்லா டீப்பா அந்த மாதிரி இருந்தது. ஒரு 1/4 மணி நேரம் அரை மயக்கத்துல தூங்குன மாதிரி இருந்தது. அதனால இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூக்கம் வந்ததுனால இப்ப நடக்கிறப்ப கொஞ்சோண்டு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. உடம்பு வலி எல்லாம் கொஞ்சம் தூங்குனா நல்லா ஆயிடும் நினைக்கிறேன். சரி, ஓகே, பாத்துட்டு சொல்லு, நாளைக்கு சொல்லு. சரி, மருந்து வந்துட்டு உனக்கு, நீ எப்போ வரணும்? சார், ஹலோ, 14 hours ஆஃப்டர் என்ன நோட் பண்ணீங்க? என்னென்ன சேஞ்ச் நோட் பண்ணீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, டைம் கூடிய போகுது. ஹலோ. டீப் ஸ்லீப் கொஞ்சம் டீப்பா வந்ததுன்னாங்க. பசி கொஞ்சம் வந்ததுன்னாங்க. வேறு வந்தது. டாய்லெட் போனும். எது அசிமிலேஷன், எது எலிமினேஷன்? ஸ்வெட்டிங் எலிமினேஷன் டாய்லெட் வர மாதிரி இருந்தது, ஆனா கீழே வரலன்ட்டாங்க. அசிமிலேஷன் வந்து ஹங்கர், கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பாடி பெயின் அப்படியே தான் இருக்கு, ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. பேக் பெயின் அப்படியே தான் கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க. கால் கழுவும் போது மட்டும் அந்த ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரியுது, அதர்வைஸ் தெரியல அப்படின்னாங்க. ஓகே, அடுத்தது வந்து செகண்ட் டே, ஃபர்ஸ்ட் டே. ஓகே, நான் சொல்லுங்க. 15 minutes தூங்குனேன்னு சொல்லி சொன்னாங்களே சார். ஆமா, அது அசிமிலேஷன் தான். ஓகே, செகண்ட் டே போயிடலாம் சார். இதுல ஒரு சின்ன சார், இப்போ இவங்க உங்களுக்கு நல்ல நோன் பர்சனா இருக்கிறதுனால அவங்களுடைய கொஞ்சம் சிம்டம்ஸ் கொஞ்சம் கிளியரா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த மென்டல் சிம்டம், பிசிக்கல்ல எந்த சேஞ்சும் ஆகல ஃபர்ஸ்ட்ல இருந்து. நம்ம மெடிசனை கன்ஃபார்ம் பண்றப்போ இதே இது ஒரு ஜென்ரலா நார்மல் பேஷண்டா இருக்கிறவங்க வந்து எந்த சேஞ்சும் இல்ல, அப்படியேதான் இருக்கு அப்படிங்கறது தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இவ்வளவு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ல நீங்க எனக்கு கவனிச்சீங்கன்னா தெரியும். நானும் எவ்வளவு ரிப்பீட்டடா என்னென்ன விஷயங்கள் கேட்டேன் பாருங்க, அவ்வளவு நீங்க கேட்கணும். நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வலி குறையலங்கிறீங்க, முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்தது, மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இவ்வளவு கொஸ்டின் வந்து, அதாவது செகண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் பிற்பாடு நீங்க ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கணும். ப்ரோ பண்ண வேண்டிய விஷயம் அதிகம். ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொஸ்டின் கேட்டதை நீங்க வாட்ச் பண்ணல. ரிப்பீட்டடா கேட்டீங்கன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்லன்னா ஒண்ணுமே இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. மென்டல் ஸ்டேட் நல்லா இருக்கு, எது எலிமினேஷன் நடக்குது, நீங்க ஒவ்வொன்றும் கேட்கணும். இதுவே கொஸ்டினரி ஆக்ஷன் நிறைய கேட்டுதான் நம்ம வந்திருக்கு. ஓகேங்களா? மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இன்னொரு என்னன்னா பேஷண்ட் திருப்பி கேட்கலாமா சார்? என்ன சார், பேஷண்ட திருப்பி நம்ம கேட்கலாமா? சொல்லுங்க சார். இரிட்டபிள் டெண்டன்சி உள்ளவங்க, அதனால வந்து கொஞ்சம் டூ மச்சா ப்ரோப் பண்றப்போ அவங்க வந்து அப்படியேதான் இருக்கு அப்படின்னு இன்டிஃபரன்ஸ் வேற இருக்கும் அவங்களுக்கு. பிக்சர்லாம் இங்க கொண்டு வராதீங்க சார், அது தனி. நீங்க உங்களுடைய வேலை மீட்டர் ரீட் பண்ணி நம்ம அக்யூட்ல மெடிசன் கொடுக்கணும். அதாவது செப்பியா பிக்சர்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சார். என்ன இருக்கோ அதுதான் நம்ம மெடிசன் கொடுக்கணும். அப்படி போனீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகி மருந்தை மாத்திடுவீங்க. வேற எதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வரக்கூடாது. சேகல் சொன்ன விஷயத்துல எதுவுமே மாறக்கூடாது. அப்படி மாட்டீங்கன்னா ஆர்ஓசில ரிசல்ட் இருக்கும். நீங்க வந்து வாஷர் உமன் லேடி அங்க போயிட்டீங்கன்னா இந்த இதுல அதுக்கு வேற மாதிரி நீங்க கேஸ் டேக்கிங் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு வந்து செட்டே ஆகாது. நீங்க அந்த மாதிரி தாட்லாம் நீங்க போக தேவையில்லை. இன்டிஃபரன்ஸ் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. சரி சார், நம்ம ஃபாலோ பார்த்துருவோம். டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார், செகண்ட் டே கேக்குதான்னு மட்டும் யாராவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சொல்லு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டயர்ட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி. ஆனா அந்த முதுகு அந்த மாதிரி அந்த பின்னாடி உள்ள கழுத்து முதுகு அந்த ஏரியால உள்ள பெயின் ரொம்ப சொன்னேன். ஆனா ஓவராலா உடம்பு முழுக்க வலிக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த பக்கம் வலிச்சிட்டு தான் இருக்கு. அந்த பேக் பெயின் ஏற்கனவே இருக்குல்ல, அந்த சம்பந்தப்பட்ட
ஒரு ரைட் பின்னாடி பேக் முதுகு ரைட் ஹாஃப் அது கொஞ்சம் வலி இருக்குது. சரி. ஆனா ஓவரால் டயர்ட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி. இது வந்து இது தொண்டை வலி வந்து அப்பப்போ கொஞ்சம் இது சூடா குடிச்சோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. சில சமயம் மட்டும் கொஞ்சோண்டு சாதாரணமா இருக்கிறப்ப அரிப்பு எரிச்சல் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வலி எல்லாம் இல்ல. முழுங்குறப்ப மட்டும் லைட்டா ஒரு வலி இருக்கு. அது வந்து அப்பப்போ கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அப்பப்போ கம்மியாகாம அப்படியேதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. சில சமயம் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதிகமாவலன்னா சரி அதிகமாவல. ஃபீவர் இருக்கு, ஃபீவர் அதிகமாவல ஆனா இருக்கு. லைட்டா அனுப்பல். ஆமா நேற்று அளவு இருக்கு. சரி. நடுவுல எதுவும் வேர்த்துதா? ரொம்ப வேர்க்கல ஆனா கொஞ்சம் வேர்த்துது. நேற்று நைட்டு கொஞ்சம் வேர்த்துது. சரி ஓகே. அது ரன்னிங் நோஸ், தும்மல், லூஸ் மோஷன் அது மாதிரி இருந்ததா? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஒண்ணும் இல்ல. எப்போதும் போல நார்மலா ஒரு டைம் மோஷன் போச்சு. ஓகே ஓகே. நேத்திக்கு எப்படி ஃபீல் பண்ற? நேத்திக்கு மருந்து கொடுக்க முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த ஓவரால் டயர்ட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி ஓகே. மைண்ட் நேத்தி இருந்த அளவு இருக்கா? நேத்தி மைண்ட் வந்து நேத்தி மருந்து கொடுத்த உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. அதுவா இருக்குமோ அந்த தாட் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. அப்புறம் வந்து நைட்டு கொஞ்சம் படுத்த உடனே அதான் ஒரு 7:30 போல ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அப்படியே அசந்து நல்லா தூங்கின மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தூக்கம் தான். அப்புறம் வந்து ஒரு 10 மணி போல திரும்ப தூங்கிட்டு முழிக்கிற வரைக்கும் தூங்கிட்டேன். அது எத்தனை மணின்னு தெரியல, மேபி 2 அல்லது 2:30 அது மாதிரி இருக்கலாம். அது வரைக்கும் தூக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சு திரும்ப வந்து யோசனை அது மாதிரி என் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையே, அவனுக்கும் சீக்கிரம் குணமாகலையே, அந்த மாதிரி வந்துட்டு. சரி. இப்போ அதாவது சும்மா படுத்திருக்கப்போ அந்த தாட்ஸ் அதிகமா இருக்கு. நைட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி. நேத்து இருந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருக்கா தாட்டு? எப்படி இருக்கு? இல்ல மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இருந்தது. இப்பயும் இருக்கு. ஆனா அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரி ஓகே. சரி ஓகே. பாவம் அவங்க எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. நம்மளால கஷ்டம். சரி 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 சரி. ஏதாவது சிச்சுவேஷன் மாறப்ப எல்லாம் சரியாயிடும். சார் ஓகே. ஹலோ இருக்கீங்களா? ஓகே. அதுலயே வந்து 2வது ஃபாலோ அப் இருக்கு, பார்த்துட்டு பேசுறேன். வாய கொட்டாய் விட்டோம். அது வாயை திறந்தோம்னா லைட்டா காதை வலிக்குது. என்ன? காதை வலிக்குது லைட்டான்னு. தொண்டையில எச்சு முழுனா வலி இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா. அத வந்து வாயை நல்லா திறந்தோம் அப்படின்னாலோ இல்ல சாதாரணமா இருக்கிறப்போ லைட்டா வலது காதை வலிக்குது. சரி. வலது காது வலிக்குது. அப்புறம் வந்து லைட்டா வலது பொட்டை கூட லைட்டா வலிக்கிற மாதிரி கூட இருக்கு. சரி. இப்ப ஏற்கனவே எனக்கு இருக்கிறதும் ரைட்டு தான். இடுப்பு வலி, கழுத்து வலி மாரி இருக்கிறது, ஷோல்டர் பெயின் மாதிரி இருக்கிறது எல்லாமே ரைட்டு தான். அதான் அப்சர்வ் பண்ண சொல்ல விட்டாங்க. ஃபீவர் இருக்காப்ப? ஃபீவர் எனக்கு தொட்டு பார்த்தா ஒன்றும் தெரியல. நேற்று அளவுக்கு இருக்கா? எப்படி இருக்கு? சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப மைல்டா இருக்குமா இருக்கும். தண்ணி ஊத்தினா மட்டும் தெரியுது. நேற்று இருந்த அளவுக்கு இருக்கா? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நேற்று இருந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று இதே மாதிரி தான் ஃபீவர் இருந்ததான்னு கேக்குறேன். ஆமா, ரொம்ப மைல்டு டிஃபரன்ஸ் பா. நீங்க வந்து ஏதாவது டிஜிட்டல் மீட்டர் மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு ஃபீல் பண்ண தெரியல. டிஃபரன்ஸ் சொல்ற அளவுக்கு வித்தியாசம் இல்ல. சரி ஓகே. அப்ப பெயின்ல வந்து பாடி பெயின் வந்து பாடி ஓவரால் எனர்ஜி லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாடி பெயின், பேக் பெயின் அதுல வந்து முன்ன இருந்த அளவுக்கு இருக்கா? எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுல. சரி ஓகே. ஓவரால் இது மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. காது நேற்று சாயங்காலத்துல இருந்து அப்சர்வ் பண்ணதுல அந்த ரைட்டு தொண்டை கூட எனக்கு லெஃப்ட் சைடு ஒண்ணுமே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தொண்டையுமே அந்த வலிக்கிறதுமே ரைட்டு சைடு மட்டும் தான் வலிக்குது. லெஃப்ட் ஹாஃப்ல ஒரு உடம்பு முழுக்கமே லெஃப்ட் ஹாஃப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே ரைட்டு தான். ரைட்டு தொண்டையதான் வலிக்குது, ரைட்டு காதை வலிக்குது, ரைட்டு பொட்டு வரைக்குமே சளி பிடிச்சிக்கிட்டா அந்த பக்கமே வலிக்கும். கண்ணு வலி, தலைவலி எல்லாம் வந்தா மண்டைக்குள்ள வரைக்கும் ஒரே பக்கமே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லைட்டா வலிக்குது. சரி சரி. அதான் சரி. சரி. மற்றபடி எதுவும் பசி எதுவும் கூட குறைச்ச? வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகே. மோஷன் எதுவும் நார்மல், லூஸ் மோஷன் அது மாதிரி இருந்ததா? ரன்னிங் நோஸ், கோல்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. வெயிட் பண்ணிட்டு நைட் சளி. அப்புறம் சளி வந்து கண்ணுக்கு பாக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி
சளியை துப்புனோம்னா டாய்லெட்ல போய் எப்படி இருக்குமோ அதை விட சளி கொஞ்சம் டைலூட் ஆன மாதிரி தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லோயிஷா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ 2 நாளைக்கு அப்புறம் சளி துப்புறது அவ்வளவா கட்டி சளியா இல்ல, கொஞ்சம் டைலேட்டடா தான் இருக்கிற மாதிரி சளி இருக்கு. ஆனா சளி டைலேட் ஆனா வலி குறையணும், ஆனா வலி இருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம். சரி செகண்ட் டே ஓவர் சார். என்ன உங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. அப்சர்வேஷன் எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆயிருக்கு. மொத்தமே ரைட் சைடுல தான் சொல்றாங்க. ரைட் சைடுல மாறி இருக்கு. சரி இல்ல முதல்ல வந்து அவங்க கேஸ்ல இது பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. இப்போ வந்து ஒன் சைடட் சிம்டம்ஸா சொல்றாங்க. எல்லாமே ரைட் சைடு தான் அப்படின்றாங்க. இது வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் இது. சரி வேற 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 அப்புறம் வந்து கொட்டாய் விட்டா காது வலிக்குதுன்னு சொன்னாங்க சார். நமக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன நம்ம எதிர்பார்க்கறது என்ன நடந்திருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஃபீவர் சொல்ற அளவுக்கு இல்ல. நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெமெடி வச்சா மருந்து கொடுத்துறோம். நம்ம எதை வச்சு கொடுத்தோமோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எனர்ஜி லெவல் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சார். ஓகே ஓகே அதுதான் மெயின். ஓவரால் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்கறாங்க சார். ஃபீவர் அவங்களால சென்ஸ் பண்ண முடியல. ஓகே ஃபீவர் குறஞ்சிருக்கா? ஃபீவர் சொல்ற அளவுக்கு இல்லன்னாங்க. சென்ஸ் பண்ணவே முடியலங்கற அளவுக்கு குறஞ்சிருக்கு. பாடி பெயின் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. தொண்டை நைட் லைட்டா வலிக்குதுன்னாங்க. நெத்தி பொட்டு வரைக்கும் வலி இருக்குன்னாங்க. ஓகே அப்ப சேஞ்சஸ் இருக்கு, கையை வைக்க கூடாது அப்படிங்கறது தான் வேற. தேர்ட் டே இன்னைக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவா இருக்குங்களா சார்? ஓகே இருங்க நான் சொல்லு. கடைசில சொல்றேன், அது முடிச்சிட்டோம். கேக்குதான்னு மட்டும் யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி இருக்கு சொல்லு. கேக்குது சார். நல்லா தான் இருக்கு மணிக்காலம். நல்லா தான் இருக்கேன். ஜுரம் மட்டும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் ஒரு 4 ஆகும்ல இருக்கு. அந்த லைட்டா ஒரு காணத்துல இருந்துட்டு தான் இருக்கு. ராத்திரி தூங்குறப்ப அலுவலாம் இல்ல, தன்னாலே கண்ணுல இருந்து சூடா ஒரு தண்ணி ஊத்துனுச்சு. அப்புறம் மூக்குல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஓரளவுக்கு தூங்குனேன். பாதி எப்போதுமே முழிச்சிட்டேன்னா அப்புறம் தூங்க மாட்டேன். அந்த முழிக்கிற வரைக்கும் உள்ளது தூங்கணும். அது சரி. உடம்பு டயர்னஸ் பரவாயில்ல. தொண்டை வலியில ஒரு 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 20%, ஒரு 15-20% தொண்டை வலி குறைஞ்சிருக்கு. சரி. எச்சில் முழுங்குறப்ப தொண்டை வலி குறைஞ்சிருக்கு. ஜுரம் மட்டும் இருக்கு. சரி. பாடி பெயின், பேக் பெயின் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்க மாதிரி இருக்கு எல்லாமே. சரி. மைண்ட் மட்டும் இருக்கு. மைண்ட் எப்படி இருக்கு? மைண்ட் ஒன்றும் மோசமாகல, பெட்டராகவும் ஆகல. நேற்று எப்படி இருந்ததோ அது மாதிரி இருக்கு. சரி. நேற்று எப்படி இருந்த? நேற்று என்ன சிம்டம்ஸ் இருந்தது? நேற்று எப்படி இருந்தது? நேற்று என்ன சொன்னேன், நேற்று வந்து அப்ப இல்ல, ஆனாலும் வந்து ஒரு நடம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா கஷ்டம், எல்லாம் 2 பேரை கொடுக்க வச்சு வேலை பார்க்க வேண்டியது, அம்மா கஷ்டப்படுறாங்க, அதே நினைப்பா இருந்தது. அது இருந்துட்டு தான் இருக்கு. அது அதே மாதிரி தான் இருக்கு. சரி. 2 பேரும் சமயத்துல படுத்துட்டோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படுத்தா யாரு படுத்தாலும் லேடிஸ் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். கஷ்டப்பட அவளுக்கும் கஷ்டம், அம்மாவுக்கும் கஷ்டம். சரி. மத்த இது சீக்கிரமே நம்ம சரியா எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும். அம்மா போய் அவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, அம்மா வந்து விட்டு பிரசாத்தை பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நமக்கு சரியா. நேத்து எதுவும் எலிமினேஷன் எதுவும் நடந்ததா? நேற்று தான் 3 தடவை டாய்லெட் போனேன்னு சொன்னேன். நார்மலா தான் போச்சு, ஆனா 3 தடவை போச்சுங்க. சரி. ஓகே ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு தான் ரன்னிங் நோஸ் இருந்ததுங்கிற. ரொம்பலாம் இல்ல, டைட்டா இருந்தது. இன்னைக்கு காலையிலயும் ஒரு 3 தும்மல் தும்முனுச்சு. ரொம்ப இல்ல, ஒரு 3 தும்மல் தும்முனுச்சு. சரி சரி. ஃபீவர் வந்து கம்பேரிட்டிவ்லி அன்னைக்கு இருந்த அளவுக்கு இருக்கா எப்படி? அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஃபீவர். அப்பப்ப என்ன அப்பப்ப ஸ்லைட்டா கொஞ்சம் அதிகமாகுது. அந்த ஃபீவர் அடிக்கிறப்ப கொஞ்சம் அதிகமா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் நாளையே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த லேசா ஒரு மினிமம் கதகதப்பு கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. அந்த மினிமத்துல இருந்து கொஞ்சம் அதிகமாகுது சில சமயம், அப்புறம் இந்த அதிகமானது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சில சமயம். அந்த மாதிரி இருக்கு. சரி. ஆக்டிவிட்டி பரவாயில்ல. சரி. ஓகே. ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. ஆக்டிவிட்டி மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி. பாடி பெயின் இது மத்ததெல்லாம் அதுல மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி. ஓகே ஓகே. வேற ஒன்றும் புதுசு சிம்டம் இல்ல? வேற புதுசு சிம்டம் ஒன்றும் இல்லை. அதான் இல்லை இப்போ தொண்டை நைட்டு தான் லெஃப்ட் ஹாஃப் முடிஞ்சு ரைட்டு ஹாஃப் தொண்டையை முழுங்குறப்ப வலிச்சதுன்னு சொன்னோம்னா, ஆமா, இன்னைக்கு
இன்னைக்கு காலையில தொண்டை எச்சு முழுங்குறப்ப அந்த மொத்த வலியுமே கொஞ்சோண்டு குறைஞ்ச மாதிரி இருந்தது, அவ்வளவா வலிக்கல. சரி, காலைல எந்திரிக்கிறப்ப வலி சொல்லுவியே அந்த இதெல்லாம் பெயின் காலையில ஹோல் பாடி பெயின் அது இன்னைக்கு அப்படி ஒண்ணும் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. பேக் பெயின் எப்போதும் உள்ள பேக் பெயின், ஃபீவருக்கு முன்னாடி பேக் பெயின் இல்லையா அந்த பேக் பெயின்? எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் இருக்கு. சரி தான் இருக்கு. சரி ஓகே. தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் நார்மல் ஃபீவர்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நான் இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது தெரியாதனால பயந்துக்கிட்டு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னால முடிஞ்ச சின்னதெல்லாம் செய்வேன். அது என்ன ஜாலம் தெரியாம தொடக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, ஆனா பட் ஆனா பாடி லெவல்ல இப்போ உனக்கு வந்து வேலை செய்ய ஓவராலா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓவராலா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே, அப்புறம் ஏன் பண்ணாம இருக்கேன்? இதுவா இருந்தா என்ன பண்றது? ஒரு நாள் வந்தா வீட்டுல பொறுத்ததுக்கே ஒரு 2 பேர் பார்த்துட்டு என்ன பண்றது? கொஞ்சம் நல்லா சரியாகட்டும்பா அப்படின்ட்டு நல்லா ஜுரமெல்லாம் சுத்தமா போனதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியலையே, நமக்கு போய் டெஸ்டும் பண்ண முடியாது. அதனால ஒருத்தருக்கு வந்துடக்கூடாது இல்ல, எதையும் தொடாம. ஆமா தட்டு டம்ளர்லாம் தண்ணியா வச்சுக்கிட்டு டேப்பை கூட தொடறது இல்லை. நான் தண்ணியை பிடிச்சி ஒரு வாளியை தண்ணியா வச்சு அதுல ஊற்ற சொல்லி அதை தான் தொட்டுக்கிறேன். வேர்வை பட்டுறோன்னு செருப்பை கலட்டுறதே இல்லை, செருப்பு போட்டுட்டு தான் நான் இருக்கேன். மேக்சிமம் என்னால என்ன முடியுமோ அதை காஷியஸா ரொம்ப இருக்கிறேன். சரி 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 ஓகே. சரி, அவ்வளவுதான் சார். ஹலோ, இருக்கீங்களா? எஸ் சார். சார் என்ன ஸ்டேட் வருது மறுபடியும்? எஸ் சார். புது ஸ்டேட் எது வருதா? அந்த ஆங்ஸைட்டி அதிகமா இருக்குது சார். ஆங்ஸைட்டி அபௌட் அதர் வந்து திரும்ப வருது. பட் அதே நம்ம கொடுத்த மருந்து தான். எல்லா லெவல்லையும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம அவ்வளவுதான். செப்பியா 30 நம்ம கையை வைக்க தேவையில்ல. எலிமினேஷன் நடந்திருக்கு, ஸ்டூல்ஸ் பாஸ் ஆயிருக்கு, ஸ்வெட்டிங் வந்திருக்கு, அப்பிடைட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். அவ்வளவுதான் சார். முதல்ல எப்படி நீங்க 30 சேப்பியா 30 எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க நீங்க? சார் செப்பியா 30 என்ன பொட்டன்சி சொல்றீங்களா? ஆமா பொட்டன்சி தான். மருந்துல பத்தி சந்தேகம் இல்ல. பொட்டன்சி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சேப்பியா 13 ஃபிக்ஸ் பண்ணீங்க அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் காமனா மேக்ஸிமம் 6:30 தான் சார் ROHல மேக்ஸிமம் ரிசல்ட் இருக்கு. ஓகே. நீங்க 3 ஸ்டேட் மென்டல் ஸ்டேட் மட்டும் தான் வச்சு நீங்க மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. டோட்டாலிட்டி வச்சு மருந்து கொடுக்கல. ஓகே. டோட்டல் பிக்சர் வரல இங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 சிம்டத்துக்கு உண்டான, அதாவது இங்க பொட்டன்சியை நீங்க மேட்ச் பண்ணணும், சிம்டத்தையும் மேட்ச் பண்ணணும். இந்த 3 சிம்டத்துக்கு உண்டான பொட்டன்சியை மேட்ச் பண்ணா போதும். ஓகே ஓகே ரைட். சார் சொல்லுங்க. சார் மேபி கேளுங்க, டைம் முடியுது. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து 3-4 டேஸா இருந்துட்டே இருக்குல்ல சார், மேபி உங்களுக்கு 200ல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமா சார் மெடிசனை? இல்ல 30 தான் கரெக்ட்டா சார்? எடுத்தோனே 200ஆ? 30 கொடுத்து வீக்னஸ் கூடி இருக்குல்ல. சிம்பிள் லாஜிக் வந்து 30 கொடுத்து வீக்னஸ் கூடி இருக்குல்ல. ஆமா சார். அது இப்ப 30 குள்ள தான் பொட்டன்சி இருக்குன்னு அர்த்தம். அது கொடுத்து வீக்னஸ் கூடி இருக்குனாலும் 30 குள்ள தான் இருக்குன்னு அர்த்தமா சார்? அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக் தானே. எது ஒன்னு ரெண்டே விஷயம் தான் தெரியணும். ஒன்னு பத்தலையா இல்ல கூட்டணுமா. ஓகே சார். பத்தல அப்படினா எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் சார்? பத்தலன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படினா மறுபடியும் ஒரு தடவை அதே பொட்டன்சி ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். 1 or 2 டைம்ஸ், தப்பு இல்ல. இப்போ நீங்க இந்த கேஸ்ல என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க சார்? எப்படி நான் என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணனும் சார் இந்த மாதிரி கேஸ்ல? என்ன சிம்டம் வந்தாங்களோ அந்த சிம்டத்துக்கு என்ன எதுக்காக நீங்க மருந்து கொடுத்திருக்கீங்களோ அந்த சிம்டத்துல ஏதாவது ஸ்லைட் சேஞ்ச் நடக்கணும். ஓகே. ஒண்ணுமே சேஞ்ச் நடக்கல, வீக்னஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எல்லா கேஸும் ஒவ்வொரு கேஸும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தான். ஒண்ணுமே ஏதாவது பாசிட்டிவ் ஆக்ஷன் நெகட்டிவ் ஆக்ஷன் சொல்றோம்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நடந்தது வந்து நெகட்டிவ் ஆக்ஷன். வீக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமே காலையில வீக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவினிங் ஆக கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீக்னஸ் குறையுது. மென்டல் ஸ்டேட் நல்லாவே பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி மேபி அக்ரவேஷன் இனிஷியலா இருக்கு அப்படின்னாலும் பேஷண்டோட வெர்ஷன் வந்து அவங்க அந்த மைண்ட் லெவல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணப்போ இதா ஆன்சர் பண்ணல சார். இப்ப அந்த மாதிரி பேஷண்ட் சொல்லும்போது பயமாயிருது சார், ஒருவேளை மெடிசன் தப்போ அப்படின்னு சொல்லி. எதுவுமே பயப்பட தேவையில்ல. எதுவுமே நீங்க பிலாசபில ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மருந்த மாத்த மாட்டீங்க. மாத்துனீங்கன்னா அவங்க கொலாப்ஸ் ஆயிடும். என்ன 3 தான் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு, எதுக்காக மருந்து கொடுத்துருக்கீங்க, எந்த விஷயத்துக்கு நீங்க மருந்து கொடுத்துருக்கீங்களோ அதுலதான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். நீங்க ரைட்ல வந்திருக்கு லெஃப்ட்டுக்கு போதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன ரைட் அஃபினிட்டியா வச்சு மருந்து கொடுத்துருக்கீங்க கிடையாது. மென்டல் ஸ்டேட் தான், மென்டல் ஸ்டேட் பேலன்ஸ் ஆகணும்.
மென்டல் ஸ்டேட் பேலன்ஸ் ஆகும் சொல்ல தெரியலையா, பிசிக்கல் சிம்டம் அவங்க என்ன சிம்டம் சொன்னாங்களோ, என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்காங்களோ, பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அதுல ஏதாவது ஸ்லைட் சேஞ்ச் பிகினிங்ல வரணும். சோ இப்போ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாம் சார் இந்த மாதிரி? எவ்வளவு நேரம்னா எவ்வளவு பிகினிங்லயா, ஃபர்ஸ்ட் டேலயா இல்ல எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டேல தான் சார். ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்ல. அது வந்து நீங்க வெயிட் பண்றது வந்து எல்லாத்தையும் தாண்டி நீங்க அந்த ரூபிரிக் செலக்ட் பண்ணிருக்கீங்கல, அதுல உண்டான கான்ஃபிடென்ட்ட பொறுத்து தான் இருக்கு. நான் இதுல வந்து ஸ்டேட் வந்து நம்ம மருந்து செப்பியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து பிரிடாமினன்ட்டா 3 இருக்கு. கன்ஃபார்மா ரிசல்ட் அப்படின்னு நான் மருந்து மாத்தவே மாட்டேன் கேஸ்க்கு. அதனாலதான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். கன்ஃபார்மா ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய கான்ஃபிடென்ட் அபௌட் தி ரூபிரிக் செலக்ஷன் பொறுத்து தான் வந்து நீங்க வெயிட் பண்றது வெயிட் பண்ணாதது. சார் இப்போ உங்களோட பேஷண்ட் வந்து இப்போ உங்களுக்கு பேஷண்டா வெயிட் பண்றாங்க. இப்போ என்னோட கேசஸ்லாம் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபீவர்னா உடம்பு வலி இருந்ததுனால பாராசிட்டமால் போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க சார். அப்ப அந்த டைம்ல கேஸ் சிம்டம்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா இல்ல எப்படி சார்? சிம்டம்ஸ்லாம் ஒன்றும் கொலாப்ஸ் ஆகாது. நீங்க பாராசிட்டமாலோ இல்ல எது போட்டாலும் வந்து சரியாக போறது கிடையாது. பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்ற விஷயம், அதாவது குறைஞ்சிருக்கா குறையலையாங்கிறது சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகி மருந்து மாத்துவீங்க. அது ஒண்ணுதான் நடக்கும். பட் பாராசிட்டமால் போட்டதனால தான் வீக்னஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிடாது. வீக்னஸ் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. சோ அப்போ ஒரு அந்த மாதிரி சொன்னாலும் கூட நம்ம வெயிட் தான் பண்ணணும் இல்ல சார்? ஃபீவர், அதாவது ஃபீவர் கேஸ்ல வந்து ஃபீவர் குறையும் எடுத்தோடனே குறையும் அப்படிங்கிறது ஜெனரல் பாடி மெக்கானிசம்ல அப்படி கிடையாது. ஃபீவர் வந்து நம்ம உடம்பு சரி பண்றதுக்கு தானே மருந்து கொடுக்குறோம். எடுத்தோடனே ஃபீவர் குறையாது. என்ன சிம்டத்துக்காக வந்தாங்களோ அதுதான் முதல்ல குறையும். நீங்க பேஷண்ட்டை கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்க சொல்லணும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே சார். ஃபீவர் எடுத்தோடனே எல்லாம் குறையாது. அவன் பாராசிட்டமால் போடணும்னா போட்டோம், அதை பத்தி ஒண்ணு இல்லை. அதை தாண்டி நம்ம வந்து வேலை செய்யணும். ஓகே சார், தேங்க்யூ சார். மருந்து கொடுத்த மருந்து கரெக்டான இருக்கும் பட்சத்தில். வேற வேற சார் லாஸ்ட் கால் அப்புறம் அதுக்கப்புறம் மெடிசன் வந்து நம்ம பொட்டன்சி ஏதாவது ரிப்பீட் பண்ணிருக்கணுமா சார்? தேவையில்லையா? மென்டல் ஸ்டேட் தான் பேலன்ஸ். பொட்டன்சி மென்டல் ஸ்டேட் முதல் நாளே பேலன்ஸ் ஆயிடுச்சுல. ஆமா சார். அதோட நிறுத்திக்கணும். உங்களுடைய கையை வைக்காம இருக்கிறது நல்லது சார். உள்ள சென்டர் வந்து மேட்ச் ஆகணும் சார். சென்டருக்கு ஆப்டிமம் பொட்டன்சி வந்து அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் பேலன்ஸ் ஆனதுக்கு பிற்பாடு நம்ம உடம்பு எலிமினேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே ஏன் ரிப்பீட் பண்றீங்க சார்? ஆன்சைட்டி அபௌட் you can consider the case is closedங்கற மாதிரி. இல்ல இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம எலிமினேஷன் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் டேல சென்டர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேலயே மைல்ட் எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டேலயே எலிமினேஷன் மென்டல் ஸ்டேட் பேலன்ஸ் ஆனது லைட்டா குறைஞ்சி மறுபடியும் அதே லெவலுக்கு பழைய லெவலுக்கு மோசமாகல. ஒவ்வொரு விசிட்லயும் ஒவ்வொன்றும் நான் கேள்வி கேட்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன விஷயம் கேட்கறேன் அப்படிங்கிறது முக்கியம். ஃபாலோ அப் அவ்வளவு முக்கியம். அப்ப நீங்க வந்து என்னென்ன அது எல்லாமே நீங்க எழுதினாதான் தெரியும். நீங்க சும்மா கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கேஸ் கொலாப்ஸ் ஆயிடும். மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ணி மாட்டிக்கிறீங்க. சொல்லுங்க வேற சார். மைண்ட்ல வந்து அந்த ஆன்சைட்டி ஆஃப் அதர்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது மாறும். ஆன்சைட்டி அது வந்து சிச்சுவேஷன்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து செய்ய முடியல, மத்தவங்களை கஷ்டப்படுற சிச்சுவேஷன் மாறல. நம்ம என்ன சிச்சுவேஷன் மாற்றத்துக்கு மருந்து கொடுக்கல. சிச்சுவேஷன் இஸ் சேம் சிச்சுவேஷன். ஓகே. அப்ப அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யும். சூழ்நிலையை மாற்றத்துக்கு நம்ம மருந்து கொடுத்தோமா? சூழ்நிலையை மாற்ற முடியாதுல்ல. சூழ்நிலை இருக்கதான் செய்யும். பட் அந்த அளவுக்கு பழைய அளவுக்கு ஃபீலிங் இருக்கா அப்படிங்கறத நான் பார்க்கணும். பழைய உள்ள இல்லங்க அது கேட்டேன்னா பழைய அளவுக்கு உண்டான எமோஷன் இருக்கா இல்லட்டாங்க, அவ்வளவுதான். வெயிட் பண்ணோம்னா அதுவும் சேஞ்ச் ஆயிரும்ல சார்? மாறும். அதுக்குள்ள இவங்க ரெக்கவர் ஆகி வந்துட போறாங்க. அந்த இவங்க வேலை செய்ய போறாங்க. அந்த ஃபீலிங் கேட்ட பதில்ல. ஓகே. थैंक यू. ஓகே. இன்னும் ஏன்னா ஒரு ஆள் क्वेश्चन கேளுங்க, முடிச்சுக்குவோம். ஏதாவது வித்தியாசமா கேளுங்க. வேற ஏதாவது கேட்டதே கேட்காம வேற ஏதாவது கேளுங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம செப்பியா கொடுத்து ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் குறைஞ்சு அந்த அளவுக்கு குறையல, மென்டல்ஸ் மட்டும் குறைஞ்சிருக்கு, ஆனா பிசிக்கல் அப்படியே இருக்கும்போது நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ட்ரக்னு யோசிச்சு கொடுத்துடலாமா? லாக்டோசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது லாக்டோசிஸ் சொன்னால அது மாதிரி கொடுத்து என்ன ஆகும்? கேக்குது இல்ல நம்ம வெயிட் பண்றோம், ஆனா ஃபர்ஸ்ட் நாளும் பாடி பெயின் அப்படியே இருக்கு, செகண்ட் டே அப்படியே இருக்குன்றப்ப சம்டைம்ஸ் ஒன்னு
நார்மலா வந்து ஆர்ஓஎஸ்ல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ரிசல்ட் தெரியும் 1/2 hour குள்ள அது மாதிரிலாம் சொல்லுவீங்க தானே? அப்ப இந்த மாதிரி கேஸுக்கு வரலன்ட்டு நம்ம அடுத்து கேஸ் மாறும். கேஸ் மாறும், கன்ஃபார்மா மாறும். பிசிக்கல் சஃபரிங் சில இதுல குறையும். அதுதான் நீங்க சொல்றேனே, இதையும் தாண்டி நீங்க எந்த அளவுக்கு அந்த மருந்து கான்ஃபிடென்ட்டா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறது பொறுத்துதான் வெயிட் அது மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். எவ்வளவு நாள் வெயிட் பண்றது அப்படிங்கிறது நீங்க 3 குரூப் செலக்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஆமா. ஆனா இந்த சிந்தசிஸ்ல வந்து சிந்தசிஸ்ல வந்து ரெப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள்ல செப்பியா வரவே இல்ல. செப்பியா இல்ல. அதான் சொன்னேன். வராது இருக்காது. அதுல 12 தான் இருக்கு. இந்த டைம்ல லாக்டோசிஸ் பிரெடாமினன்ட்டா காட்டுது. அப்ப லாக்டோசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலா ரிசல்ட் என்னன்றது. கேஸ் கேஸுக்கு பிரெடாமினன்ட் பார்க்கணும். அது கேஸுக்கு பிரெடாமினன்ட் இல்லன்னா தான் ரூப்ரிக்ல வந்து இன்டென்சிட்டி பார்க்கணும். முதல்ல கேஸ்க்கு தான் பிரெடாமினன்ட். ஓகே ரூப்ரிக்க்கு விடக்கூடாது. முதல்ல நம்ம கேஸ் தான். அது இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் வந்து ரூப்ரிக்ல பிரெடாமினன்ட் பண்ணலாம். ஓகே சார். ராஜேந்திரன் சார். ஹலோ. சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ பேஷண்டோட பிரெடாமினன்ட் சொன்னீங்க. இந்த பேஷண்ட் மெயின் பிரெடாமினன்ட் வந்து ஆன்சைட்டி இருந்தது. பட் ஆனா அந்த 4 டேஸ்க்கு அப்புறம் கூட அந்த ஆன்சைட்டி இருந்துட்டே இருக்கு. அது எப்படி நம்ம பேஷண்ட் சரியாயிட்டு அதே அளவு இன்டென்சிட்டி இருக்கா? இந்த ஆன்சைட்டி இஸ் எ சிச்சுவேஷனல் ஆன்சைட்டி. இல்ல சார் ஓகே. பட் ஆனா இப்ப நம்ம அவ்வளோ ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து ஆன்சைட்டி நம்ம மெடிசன் ஆன்சைட்டி ஃபார் அதர்ஸ் கொடுக்குற மெடிசன் அந்த ஆன்சைட்டியே இல்லாம ஆக்குறதுக்கு தான். ஓகே. பட் ஆனா 4 நாள் இல்லாம ஆக்கிடும் மீன்ஸ் பேஷண்டோட மைண்ட் வந்து மாறும் இல்லையா? இப்ப எல்லாருமே வந்து ஆன்சைட்டில வந்து இருக்கிறது கிடையாது. அதுதான் நம்ம மெடிசன் கொடுத்து மாத்துறது. என்ன ஒரு டவுட் என்னன்னா, இப்போ மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? நார்மல் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா பேஷண்ட்ஸ் இந்த டைம்ல இப்படி 4 டேஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போய் கடைசி வரைக்கும் அந்த ஆன்சைட்டி இருந்தா எப்படி நம்ம வந்து நம்ம கொடுத்த மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி கேஸை முடிக்க முடியும்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்டென்சிட்டி இல்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணாலும் எவ்வளவு நாள் அந்த இன்டென்சிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேஷண்ட் அந்த ஆன்சைட்டி இல்லாம வந்தாங்க? ஆன்சைட்டி இல்லாம அதாவது பேஷண்ட் வந்து ஆன்சைட்டி மட்டும் தான் வந்தாங்களா? பேஷண்ட் எதுக்கு வந்தாங்க உங்கள்ட்ட? இல்ல சார் ஓகே. ஃபீவர் பாடி பெயின் எல்லாம் மைண்ட் எது என்ன விஷயத்துக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க இதெல்லாம் ஆன்சைட்டின்னு அதாவது ஒரு லோக்கலைஸ்ட் பார்த்து நீங்க வந்து மாட்டிக்க கூடாது. இப்ப சொல்றேன் அந்த கேஸ் சிம்பிளா சொல்றேன். இப்போ 3 இருந்தது. 3க்குள்ள எது பிரெடாமினன்ட்? ஹலோ சார். 3 சிம்டம்க்கு மருந்து கொடுத்துருக்கீங்க. 3க்குள்ள எது பிரெடாமினன்ட் சொன்னேன்? அந்த கான்ட்ராடிக்ஷன் வில் இருந்தது. அது இருக்கா? அது இல்ல. பட் ஆனா இதுல நம்ம ஆன்சைட்டி அப்பனா ஒதுக்கிடலாமா? ஆன்சைட்டி இதுல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு இல்லையா? ஆன்சைட்டியை ஒதுக்க சொல்ல மேடம். ஆன்சைட்டி ஒதுக்க தேவையில்லை. எது பிரெடாமினன்ட் இருக்கோ அதாவது உடம்புக்கு மனசுக்கு நம்ம உடம்புக்கு எல்லாம் தெரியும். எது முதல்ல சரியாகணுமோ அது கன்ஃபார்மா சரியாயிடும். டயரியா போயிட்டு இருக்கு. ஒரு 4 நாளா டயரியா போயிட்டு இருக்கு. 4 நாளா டயரியா போயிட்டு இருக்கு மேடம். 20 தடவை 30 தடவை போகுது. ஓகே. இன்னும் ஒரு 40 தடவை போகணும் எலிமினேஷன் வெயிட் பண்ணலாம்னு இருக்குமா? முதல்ல என்ன எது உடம்புல எது சரி பண்ணணும்? உடம்புக்கு எது முதல்ல நிறுத்தும்? கொஞ்ச நாச்சும் டயரியால கொஞ்சம் சிம்டம்ஸை குறைக்கும். அதுக்கப்புறமேல ஒரு அசிமினேஷன் நடக்கும். அதுக்கப்புறமேல ஏதாவது ஒரு டயத்துல ஏதாவது எலிமினேஷனை ஃபினிஷ் பண்ணும். அதாவது எந்த ஹைரார்கி இருக்கிறது எது பாடியில வந்து நம்மளுடைய அந்த சிஸ்டம் சொல்றோம் பாத்தீங்களா? சிஸ்டத்தோட நம்ம வைட்டல் கெப்பாசிட்டிக்கு தெரியும். ஓகே. வைட்டல் எனர்ஜி வந்து எது சரி பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து அந்த எதுக்கு எந்த சிம்டத்தை கொடுத்துருக்கோமோ அதை பேலன்ஸ் பண்றப்ப கண்டிப்பா அது சரியாயிடும். என்னோட क्वेश्चन என்னன்னா நம்ம சைடு ஓகே எலிமினேஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இப்ப பேஷண்ட் எப்படி கன்வின்ஸ் பண்றது? பேஷண்ட்க்கு இன்னும் அந்த ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெயினே இப்ப அதுதான். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து பேஷண்ட் போய்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு அப்படிதானே? இல்ல பேஷண்ட் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நான் கேக்குறேன். இப்ப அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே அந்த ஆன்சைட்டி இன்னும் இருந்துட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு கேக்குறேன். ஆன்சைட்டிக்காக வந்தாங்களா பேஷண்ட்? உங்கள்ட்ட ஃபீவருக்காக வந்தாங்களா? அப்ப பேஷண்ட் எதுக்காக வந்தாங்களோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஆமா. இப்ப நார்மலா பேஷண்ட் அதுதான் அந்த சேகல் சொன்னதுல அது பேஷண்ட் என்ன விஷயத்துக்காக வந்தாரோ அதுலதான் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? பேஷண்ட் எதுவும் வந்திருக்காங்களோ இப்ப பேஷண்ட் வந்து இடுப்பு வலியில துடிச்சிட்டு இருப்பான். நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு அதான் நம்ம மூட்டு வலி கொடுத்துருக்கோம் மூட்டு வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது மருந்து பார்ஷியல் மெடிசன் அர்த்தம். பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காங்கிறது முக்கியம். இந்த மென்டல் சிம்டம் ரிலேட்டட் டு த ஸ்டேட். என்ன ஸ்டேட்டுக்கு பேஷண்ட் வந்திருக்காங்களோ அந்த சிம்டத்துல கொஞ்சம் நாச்சும் ரிலீஃப் இருக்கணும். அது ரிலீவ் இருந்தது அப்படின்னா தான் கரெக்டான மெடிசன். ஓகே.
ஓகே சார் தேங்க்யூ. வேற 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 ஏதாவது ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க முடிச்சுக்கோங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். இப்போ இந்த கேஸ்ல வந்து பிபிபி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல சார். ஆமா. இந்த மாதிரி சில கேசஸ் மட்டும் எங்களுக்கு நீங்க அனுப்ப முடியுமா சார்? நாங்க பிபிபி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி. ரெக்கார்ட் கேஸ்ல அனுப்ப முடியாதுல்ல? இல்ல சார், இப்போ ரிட்டன் கேசஸ் கூட பாசிபிளி. பாப்பா ட்ரை பண்ணுவோம். இப்ப இதுக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் கேசஸ்ல இருக்கு, நாம ட்ரை பண்ணுவோம். அது மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா சரி. ஓகே ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த செக்ஷன்ல பாத்துப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. ஒரு 10 செகண்ட்ல முடிஞ்சிரும். ஓகே, 10 செகண்ட்ல முடிஞ்சிருமா? நன்றி, வணக்கம். 10 செகண்ட்ல ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னா கேளுங்க சார். கட் ஆயிரும் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. குட் நைட். Thank you, sir. Thanks, sir. Thank you. Thank you, sir. Thank you very much. Good night, sir.